நினைவு கூறுதலின் தியானம் என்ற தலைப்பின் மீதாக திருச்சி சபையை சார்ந்த ஜார்ஜ் பீட்டர் அவர்கள் பாடத்தில் கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் யாருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. தர்வி என்பது புதுசாக வந்திருக்காங்க, எப்பயுமே வர்றவங்க தான். ஆனால் முதல்ல இது என்னுடைய பயிற்சி பெற்று. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சபையில் இருந்தபோது, ஐக்கியத்தில் இருந்தபோது எனக்கு அந்த ஸ்பீக்கர் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டு நீங்க இந்த சபைக்கு தான் அனுப்பி வச்சாங்க. இங்க தான் அனுப்பி வச்சு அந்த பயிற்சி எடுத்து சொன்னாங்க. 4 பேருக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த பயிற்சி. அதனால காரைக்குடி சபை என்னைக்குமே நான் என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அதே நீங்க சகோதர யூடியூப்ல எடுக்கிறதும் இன்னைக்கு இங்கதான் புதுசு. சரி, நம்ம 1 hour சரியா பார்த்து முடிச்சிருவோம். கரெக்டா நம்ம நினைவு கூறுதல் நாள்ல இருக்கிறோம். நினைவு கூறுதல்னால இருக்கிறோம். மார்ச் 31 நினைவு கூறுதல். கேள்வி கேட்டவன டைம் ஆயிடும். அப்ப சுவிசேஷத்துல 4 இடத்துல அந்த நினைவு கூறும்படி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் தவிர, யோவான் சுவிசேஷத்தை இல்ல, அதுக்கு பதிலாக கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கார். எதை நினைவு கூறும்படி சொல்லியிருக்கார்? இயேசு கிறிஸ்து எதை நினைவு கூறும்படி சொல்லியிருக்கார்? அவ்வளவுதான். என்ன சொல்ற? என்னை நினைவு கூறும்படி. நீங்க சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் தான் இருக்கும். மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு இருக்காது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதனுடைய சரீரம், என்னுடைய ரத்தம், அந்த ரத்தம் பாடுகள் நிறைந்தது, பாடுகளுக்கு உட்பட்டது, அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா? அவர் வருமளவும் இதை நீங்க செய்யறதுனால அவர் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். மத்தவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இது ஏன் செய்றீங்கன்னா, அவர் வருமளவும், இப்ப 2வது வருகையில் அவரோடு கூட நம்ம போய் சேரும் அளவும் என்ன பண்ணுங்க, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆனா என்ன பண்ணணும்னா, அவரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படின்னா எப்ப இருந்து நினைவு கூறணும்? 3 வருஷமா ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து அவர் மரணத்துக்குள்ள போகும் வரைக்கும் நான் என்னென்னலாம் நடந்தேன், எப்படி நடந்துட்டேன். அதுதான் புது சிருஷ்டி ஒரு அடையாளம். புது சிருஷ்டி ஒரு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் இல்லையா. அப்ப நான் எப்படி நடந்துட்டனோ அது மாதிரி நீங்க நடந்துக்குங்க இல்லையா. அந்த பாடுகளுக்குள்ள போறது அவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதுதான், அது நமக்கு வாய்ப்பு இல்ல. அதனால என்னுடைய மனத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னா வருமளவும் என்னுடைய மரணத்தை நினைச்சுட்டே இருங்க. ஆனா என்ன நீங்க என்னை நினைவு கூர்ந்துக்குங்க. சரி, இப்ப அவர் நினைவு கூறும்படி தான் செய்ய போறோம். இந்த போன வருஷம் இல்லாம இந்த வருஷம் சில பாடங்கள் மற்ற சகோதரர்கள் எடுக்கிறாங்க, புதுசா இருக்கு. அப்ப காலம் மாற மாற டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுற மாதிரியே சத்தியமும் இம்ப்ரூவ் ஆகுது. எப்படி இம்ப்ரூவ் ஆகுது தெரியுங்களா? சில தவறான பாதைகளை போய் இம்ப்ரூவ் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நீசான் மாசம் 14ஆம் தேதி தான் நம்ம எதை நினைவு கூறணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். அது 2வது சாயங்காலம். முதல் சாயங்காலம் நம்ம மரணத்தை நினைவு கூறோமா? முதல் சாயங்காலத்தை நினைவு கூறோம். அதுதான் முக்கியம். ஏன்னா அது புதிய உடன்படிக்கை இல்லையா. அப்ப பாடுகள் நிறைந்தது. இப்ப நவமான திராட்சை அவரோடு கூட ராஜ்யத்தை புசிக்கிறது அது அப்புறம். அது பாடுகள் சந்தோஷம் நிறைந்தது. இப்ப சொல்லிட்டார்ல, இப்ப பாடுகள்ப்பா. ஆனா இத உங்களோட கூட நவமான திராட்சை ரசத்தை ஒரு பானம் பண்ணணும். அப்ப பானம் பண்ணணும் அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னோட கூட பாடுகள் நிறைந்து புசிக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் ராஜ்யம் என்ன பண்ண போறேன்? உங்களோட கூட நவமானதாய் சந்தோஷமா புசிக்க போறேன். ஆனா இப்ப என்ன இருக்கு? இதை புசிக்கும் பாடுகள் இருக்கு இல்லையா. அப்ப எப்படி இருக்கும்? அவரோட கூட ராஜ்யம் சந்தோஷமா இருக்கும். அப்ப யாரெல்லாம் பாடல் அனுபவிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் சந்தோஷத்தை பங்கெடுத்துக்க முடியும் இல்லையா. சரி,
நீசான் மாசம் 14ஆம் தேதி முதல் சாயங்காலம் நிறைவேற்றப்பட்ட அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம நினைவு கூறுமே தவிர நம்ம 2ஆம் சாயங்காலம் குறித்த மரணத்தை நினைவு கூறுவதற்காக நம்ம அனுசரிக்கிறதே இல்ல. எப்போ அனுசரிச்சிடோம்னா, ஏன்னா நினைவு கூறும் பொழுது இந்த காரியம் செய்யும் பொழுது 12 சீஷர்களுக்கும் இவர் இப்படி மரணம் அடைய போறாருன்னு தெரியவே தெரியாது. தெரியுமா? தெரியாது. சொல்லியிருக்காரு தான், நான் இப்படி வேத பாலகரால் மூப்பராலும் அடிபட்டு கொலை விட்டு சாக போறேன்னு சொல்லியிருக்காரு தான். ஆனா இவங்களுக்கு அந்த ஞாபகம் வராது. அப்ப எதைதான் பேசுறாங்கன்னா, என்னுடைய சரீரமா இருங்க, என்னுடைய பாடுகள்ல பங்கெடுங்க, இதுதான் உங்களுக்கு குறிக்கப்பட்டது. அப்படின்னா நீசான் மாசம் 14ஆம் தேதி இத முடிச்சுட்டு அடுத்து என்ன வருதுன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வருது. இந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு டைம் ஆயிடும். ஞாபகம் வச்சுங்க, என்ன வருது? புளிப்பில்லா. நீசான் மாசம் 15ல இருந்து 7 நாள் வரைக்கும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை வருது. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்படி இருக்கணும்னா, வீடுகள் எங்க இருக்க கூடாது, புளித்த மாவு உள்ளுக்குள்ள இருக்காது. புளித்த மாவாகட்டும், புளித்த பொருட்கள் ஆகட்டும், எதுவுமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப சுத்தமா இருக்கணும். அப்ப நீசான் மாசம் 14ஆம் தேதி பஸ்காவை அடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 15ஆம் தேதியில இருந்து 7 நாள் எத்தனை 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம வீடு எப்படி இருக்கணும்? புளிப்பில்லாம இருக்கணும். எத்தனை நாள்? 7 நாள். இந்த 7ங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. 7 கால சபை. அப்ப 7 கால சபையில என்ன இருக்கக்கூடாது? புளிப்பே இருக்கக்கூடாது. இப்ப 7ஆம் கால சபையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. இப்ப இந்த சபை இருக்கு பாத்தீங்களா, இந்த சபையை நம்ம என்ன பண்ணீங்களா, ஒரு ஜிம்மு கூப்பிடலாம். ஜிம்னா தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும். ஜிம் தெரியாதா? உடற்பயிற்சி கூடம். நான் போய் என்ன பண்றோம்? போய் உடற்பயிற்சி எடுத்துக்கிறோம் ஜிம்முக்கு. இப்ப நம்ம இப்ப முதல் சூரிய ஜிம்முக்கு போறார். போகும்பொழுது அங்க பாக்குவார், ஒருத்தர் எப்படி இருப்பாரு? நல்லா இப்படி இருப்பாரு. ஒருத்தர் எப்படி இருப்பாரு? ஒரு மாதிரி இன்னும் வந்திருக்காரு. இப்ப அவருக்கு என்ன தோணும்? இவர் மாதிரி ஆகணும் தோணுமா, இவர மாதிரி ஆகணும் தோணுமா? வாய்க்காருக்கு தோணும். சபை அந்த மாதிரி தான். இப்ப நீங்க இவர மாதிரி ஆகணும் நினைப்பீங்களா? அப்ப இந்த ஆவிக்குறை சபையில வந்தோடனே பரவாயில்ல, சவர் நல்ல ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு, அவர மாதிரி நம்ம அப்படிதான் இப்ப நினைப்போம். ஜிம்முக்குள்ள போனோன்னு இல்ல இல்ல இவர மாதிரி ஆனா நினைப்போமா? செய்யறமோ செய்யலையோ மனசுல எப்படி இருக்கும்? எப்படி உங்களுக்கு எல்லாம் இப்படி வந்துச்சு? 1 வருஷம் ட்ரைனிங் போனுங்க, வந்துருச்சுங்க. விடாம போனுங்க, வருதா இல்லையா? விடாம போடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்றோமா இல்லையா? அப்ப சபையிலையும் எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய வளர்ச்சியில தொடர்ந்து என்ன பண்ணணும்? அந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கணும். அப்பதான் அவர மாதிரி நம்மளால அந்த சவர் இந்த ஓட்டம் ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு? தொடர்ந்து ஓடிட்டு இருக்காரு. சபைக்குள்ள வராரு, ஆவிக்குரிய விஷயங்களை கேட்கிறாரு, நடந்துக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம கூட தொடர்ந்து ஓடக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வருவோம் இல்லையா? சரி, அப்படின்னா இந்த 7 நாள் அளவும் புளிப்பு இருக்கக்கூடாது. 7ஆம் கால சபையில வாழ்ந்துட்டு நம்மகிட்ட கூட புளிப்பு இருக்கக்கூடாது. இப்ப புளிப்புனா என்ன? வசனம் சொல்லுது, இருவரும் கருப்புள்ள பட்டயம். நம்ம இப்படி பேசணும்னா அப்படியே பேசுவோம். என்ன 2 பக்கம் பேசுறீங்களே? உதாரணம் என்ன எடுத்துக்கலாம்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உங்கள் தக்கலாவே இருக்கிறீங்களே. காலத்தை பார்த்து எப்படி இருக்கணும்? நீங்க போதகராக இருக்கணும். இன்னும் எப்படி இருக்கீங்க? அதுக்கான முயற்சி எடுக்காத மாதிரி தெரியுது. ஆட்குளம் மிகுதி அறுவடையோ கம்மியா இருக்கு, நீங்க போதகராக இருக்கணுமே அப்படின்னு கேள்வி கேட்குது. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதீர்கள் சொல்லுது. இப்ப நம்ம போதகர் ஆகிறது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. போதகர் ஆனீங்கன்னா ஆக்கினை ஆயிடுவீங்க, ஆக்கினை ஆயிடுவீங்க அப்படிங்கிறது. அப்ப போதகர் ஆக வேண்டாம்ப்பா அப்படிங்கிறதா? காலத்தை பார்த்தால் நீங்க போதகராக இருக்க வேண்டிய இன்னும் எப்படி இருக்கீங்க? அப்படியே ஞாபகம் இடத்துல இருக்கீங்களே சொல்லுது. என்ன சூரிய நம்ம என்ன ஆகணும்? போதகர் ஆகா இல்லையா? ஏன்னா இது இருவரும் கருப்பு இல்ல, இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம். நம்ம தான் நன்மையானதை பற்றி கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படின்னா புளிப்பு அப்படின்னா நீங்க புளித்த மாவை எதுக்கு இயேசு சொல்ல தெரியுங்களா? கொஞ்சம் பிசைந்த புளித்த எடுத்து பிசைந்து போட்டீங்கன்னா இந்த புளிப்பு எல்லாத்துக்கும் போயிடும். அப்படின்னா அந்த விஷயம் நல்லதுக்கு போகும். எப்படி போவோம்? நம்ம சத்தியத்தை கொண்டு போய் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுமா? இப்படி புளித்த மாவை கொஞ்சம் போட்டா என்ன ஆயிடுது? இப்படி பெருகணும். ஆனா இன்னொரு சொல்லுது, நம்ம புளிப்பில்லாதவர்களாகவே. அப்ப இந்த மார்ச் 31ல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற போறோம். அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்திராகமம் 12:15.
புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். இப்ப கவனிச்சீங்களா? முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனைகளாக, எச்சரிக்கைகளாக, திருஷ்டாந்தங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 7 நாளாலும் புளிப்பில்லா பண்டிகை கொண்டாடணும். வீட்டுல புளிப்பே இருக்கக்கூடாது. ஒருவேளை புளிப்பை சாப்பிட்டீங்கன்னா அவன் இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். இப்ப சொல்லுங்க, நமக்கிட்டையும் இந்த 7ஆம் கால சபையில வாழ்ந்துட்டு நம்மகிட்டையும் புளிப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அறுப்புண்டு போயிடும் இல்லையா? அப்படின்னா என்னென்னலாம் புளிப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது அதை கவனிச்சு பார்க்கலாமா? நம்ம சிம்பிளா முடிச்சு போயிடலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையால் இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க. இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் பாருங்க. நீசான் மாசம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை இல்லையா? 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 7 நாளும் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்கணும் இல்லையா? அது உங்களுக்கு ஞாபகத்துக்காக கொடுத்திருக்கிறேன். லேவியராகமம் 23:7. முதலாம் மாதம் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய பாருங்க. லேவியராகமம் 21:7ல மொத்தம் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுங்க. அதுல முதல் நாள் 7 நாள் முதல் நாள் எப்படி இருக்குமா? பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அடுத்து 8 வாசிங்க. 7 நாளும் கர்த்தருக்கு 7 நாளும் கர்த்தருக்கு பலியிட்டு பரிசுத்தமான புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடணும். 7ஆம் நாளும் பரிசுத்த சபை கூடுதல். முன்னாடி 7 என்ன சொல்லுச்சுன்னா 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதல் நாளும் பரிசுத்தமான நாள், அன்னைக்கு சபை கூடுதல் இருக்கணும், யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் பாருங்க, 7ஆம் நாளும் பரிசுத்த சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்படின்னா முதலாம் கால சபையில வாழ்ந்தவங்க தான் கலை இல்லாம, சாத்தானின் சோதனை இல்லாம இருந்தவங்க தான் முதலாம் கால சபையில இருந்தவங்க. அதே மாதிரி கடைசி கால சபையில நமக்கு என்னதான் இருக்குது? உபத்திரவங்கள் இருக்குது. இதோட முடியுது. இங்க என்ன இருக்கக்கூடாதான்? சபை கூடுதல். யாதொரு வேலையும் செய்ய நடத்தும். அவன் தன் இஷ்டமா என்ன பண்ணிருக்கூடாதான்? போயிட்டு இருக்க கூடாது. அப்ப பரிசுத்தமான சபை கூடுதலா இருக்கணும். இப்ப நம்ம அந்த புளிப்பு என்ன பார்த்துருவோம். ஒன்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா சேதமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிகிறீர்களா? 8 வாசிங்க. ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துக்குணம் பொல்லாப்பு எனும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட உடன்படிக்கையை ஆசரிக்க கடவுள். இப்ப என்னத்தீங்களா வசனம் கேட்ட படிச்சிட்டீங்களா? இதெல்லாம் படிச்சிருக்குது. 5:6 7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறது. துர்க்குணம் பொல்லாப்பு அது வாசிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துக்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். சரி, இந்த வசனத்திலிருந்து புளிப்புனா என்ன, புளிப்பு இல்லாதன்னு என்ன? புளிப்புன்னு என்ன? புளிப்பு இல்லாத புதுதா பிசைந்த மௌனா என்ன? துர்க்குணம் பொல்லாப்புங்கிறது புளிப்பு. புளிப்பு இல்லாதது இப்ப நம்ம எது இருக்கணும், இது இருக்கக்கூடாது. துர்க்குணம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. இருக்கிறது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல எது இருக்கக்கூடாது? துர்க்குணம் பொல்லாப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கணும்? துப்புரவு உண்மை. அப்ப எந்த புளிப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னா துர்க்குணம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. இப்ப துர்க்குணம் பொல்லாப்பு இல்லாமதான் நம்ம எதை அனுசரிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நினைவு கூறும்படி இந்த காரியத்தை
செய்ய முடியும். நம்ம துர்க்குணத்தையும் பொல்லாமையும் வச்சு செஞ்சோம்னா அது என்ன ஆகும்? சரி, தேவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. அதனால சில விளைவுகளை சந்திச்சாங்க. அது சொல்லிட்டே தான் செஞ்சார். நீ சாப்பிட்டீங்கன்னா இது நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சார். அந்த மாதிரி வேதத்துல ஒரு 5 சம்பவங்கள் இருக்கு. நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது முதல்ல யாரு? வேதத்துல தேவன் சொன்னார் நீ சாப்பிடக்கூடாது, மீறி சாப்பிட்டீங்கன்னா இந்த விளைவுகளை நீ சந்திக்கிறீங்க சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தான் செஞ்சார், இது சொல்லாம செய்யல. அப்படின்னு சொன்ன 5 பேருமே அதை மீறிட்டாங்க. சொல்லிட்டு செஞ்சதையே மீறி போயிட்டாங்க இல்லையா? அப்படின்னா முதல் சம்பவம் இது ஆதாம் இல்லையா? என்ன பண்ணாங்க? ஆதாம் போய் சொல்றார், தேவன் ஆதாம் கேட்கிறார், நீ அந்த விளக்கப்பட்ட கனியை நீ சாப்பிட்டாயா கேட்கிறார். அதுக்கு சொல்ல பதில் என்ன? ஆம் சொன்னாரா? யார் மேல குறை சொன்னாரு? கூப்பிடு. அவங்க கிட்ட கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? நான் இல்ல. கடைசியில சொன்னது யார் கேட்டிருக்கணும்? ஆதாம் கேட்டிருக்கணும். ஆதாம் கேட்கல. அப்ப நீ கொடுத்த மனைவி தான்ப்பா. மனைவி சொன்னிச்சு, நீ கொடுத்த சர்ப்பம் தான் இருந்துச்சு இல்லையா? அப்ப 3 பேருக்குமே சாபம் வந்து சேர்ந்துச்சு. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை கிடைக்காமையே போயிட்டாங்க. 2வது சம்பவம், ஏசா யாக்கோபு. ஒரு கூழ், என்னது இல்லையா? ஒரு பானை கூழ். என்ன இருக்கு அவர்கிட்ட? மூத்த சகோதரன், ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 12 கோத்திரம் யாருக்குள்ள இருந்து வரணும்? இப்ப அங்க இருந்து வந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு? இப்ப எங்கதான் அங்க பரிச்சை வச்சிருந்தார்? பெரும் திண்டினாலும் லௌகீக காரியத்தினாலும் உங்களை கெடுத்துக் கொள்ளாத வசனம். இப்ப என்ன ஆசை வந்துருச்சு? இப்ப சாப்பாடு என்ன ஆச்சு? இப்ப ஒரு கூழ், ஒரு பானை கூழுக்காக வேண்டிய இடத்துல வந்து போயிட்டாரு. இப்ப இஸ்ரேல் என்கிற பேரையே வந்து போயிட்டாரு. இஸ்ரேல் என்கிற பேரையே யாருக்கு போயிடுச்சு? இப்ப முதலாம் ஆதாம் தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போனதுனால அது யாருக்கு போயிடுச்சு? 2ஆம் ஆதாம் போயிடுச்சு. இஸ்ரேல் அப்படிங்கிற வாய்ப்பு யாருக்கு போயிடுச்சு? யாக்கோபு போயிடுச்சு. 3வது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்திர பிரயாணம் போகும் பொழுது என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? காடை கேட்கிறாங்க. எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு சாப்பாடு கேட்டாங்க. என்ன ஆச்சு? எங்க போய் சேரல அவங்க? கானானுக்குள்ள போய் சேரவே இல்லையா? எனக்கு கொடுக்க தெரியாதா? ஆனா கேட்டாங்க. 4வது, சிம்சோன். யார சொல்றேன்? யாரு? 4வது சிம்சோன் என்ன சொன்னார்? நஸ்ரேன் விரதம் இருக்கிற என்ன பண்ணக்கூடாது? நஸ்ரேன் விரதம் இருக்கிறதுனால அசுத்தமான பொருள்கள் எதையுமே நீ தீட்டுப்படுத்த கூடாது. போறப்ப என்ன பண்ணிட்டு போனார்? திராட்சை தோட்டத்துல என்ன வந்துச்சு? என்ன வரும்? திராட்சை என்ன வரும்? நமக்கு டக்குன்னு என்ன தோணும்? திராட்சை தோட்டத்துல என்ன வரும்? வெளியில இல்ல ஒரு விலங்கு வரும். என்ன வரும்? என்ன வரும்? நதி வரும். வித்தியாசமா சொல்லிட்டாருப்பா. திராட்சை தோட்டம் நதி வரும். ஆனா என்ன வந்துச்சு? சிம்சோன் தெலீலாவை பார்க்கும் பொழுது, பார்க்க போகும் பொழுது அவங்க அப்பா சொல்லுவார் போகாதேன்னு சொல்லுவார், மீறி போவார். போகும் பொழுது திராட்சை தோட்டத்தில் என்ன வெளியே வருதுங்க? சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தை 2ஆ வாயில பிறந்து போட்டு போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வரும் பொழுது என்ன இருந்துச்சு? அதுல தேன் கூடு கட்டி இருந்துச்சு. இவர் நஸ்ரேன் விரதம் இருக்கிறாரு, தொடக்கூடாது. என்ன பண்ணிட்டாரு? போய் அதை தொட்டு சாப்பிட்டார். அப்பவே இவருடைய இது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அவருக்கு போயிடுச்சு. தன்னுடைய பலவீனத்தினால தெளிலாமணியில விழுந்து நஸ்ரேன் விரதத்துக்கு என்னுடைய பவர் எங்க இருக்கு அப்படிங்கறத அவர் உழைத்தார். எங்கதான் இருந்துச்சு பவர்? தலையில தான் இருந்துச்சு. 4வது சம்பவம். 5வது சம்பவம் புதிய ஏற்பாட்டுக்கே வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில நமக்காக எழுதி கொடுத்த பாடம் என்ன? அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் என்ன ஆயிடுவான்? பலவீனர் ஆயிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் வியாதிஸ்தர் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன ஆயிடக்கூடாது? அபாத்திரமா இதுல அபாத்திரமாய் பானம் பண்ணோம்னாவே என்ன ஆயிடுவோம்? தப்ப வச்சுக்கங்க.
இங்க இருக்கிறவங்களையே முதன்மையான பாவம் செஞ்சவன் நான் தான்ப்பா. அதுல நான் கொஞ்சம் பெருமை பெரிய அதுல கொஞ்சம் பெருமை காலத்துக்கு கொடுக்குறேன். இருக்கிறதுலயே முதன்மையான பாவம் நான் தான் செஞ்சிருக்கேன். நீங்களும் அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க. அவ்வளவு பரிசுத்தமான சகோதரன் தான் கபில். அதுல மாற்று கருத்தே இல்ல. திரவியம் சரிதானே? மாற்று கருத்தே இல்ல. அதெல்லாம் பாவியிலும் ஆமா உண்மைதான். அவன் ஒத்துக்க வேண்டியதுதான். எல்லா அக்கிரமங்களையும் பாவத்தையும் ஊர் முழுக்க செஞ்சுட்டு வந்துதான் இங்க நான் நிக்கிறேன் இல்லையா? அப்ப என்னையும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளவு விஷயம் தெரியுங்களா? இவ்வளவு அக்கிரம அநியாயத்தை செஞ்சவனை கொண்டு வந்து இன்னைக்கு அவர் என்னுடைய வாயால வார்த்தையை சொல்ல வச்சிருக்காருன்னா நான் எப்படி யோசனை பண்ணுவேன்? ஆனா நான் என்னதான் பண்றேன்? இப்ப என்னதான் பண்றேன்? சொல்ல செய்ய கூட சாப்பிடக்கூடாதுன்னு தேன் கூட்டங்கிறத எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கிறேன். கடையை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஒரு வயிற்றுக்காக போய் கையேந்தி சாப்பிட்டு தான் இருக்கிறேன். அபாத்திரமாய் பானம் புசிச்சு தான் வந்திருக்கேன். ஆனாலும் தேவன் இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. ஏன்? இன்னும் நீ அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம இருக்கிற. என்னைக்கு புரிய வருதோ அன்னைக்கு அபாத்திரமாய் பானம் பண்ணனா அது யாருக்கு அபாத்திரமா புரிஞ்சிடும் இல்லையா? அப்ப நம்ம புளிப்பு அப்படின்னா துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளிப்பு நம்மகிட்ட இருக்க கூடாது. துப்புர உண்மை இருக்கணும். சரி, உதாரணம் பார்த்தலாம். முதல்ல 5 விதமான புளிப்பு. 2 படம் தான் சேர்த்து இருக்கிறேன். பரிசேயரின் புளிப்பு. வேதத்துல சதுசேயர் பரிசேயர் இருந்தாங்க இல்லையா? பரிசேயரின் புளிப்பு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். இயேசு சொல்றார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறாராம். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அது என்ன பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு என்ன அப்படின்னு கேட்டா, சரி இவங்க ஏதோ நீசான் மாசம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு இவங்க போய் மாவு போய் புளிப்பிடாத அப்ப போய் இங்க வாங்குவாங்க போல இருக்கு, அந்த இடத்துல நீங்க மாவு வாங்குங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா எதை குறித்து பேசுறாருன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்ற உபதேசத்தை குறித்து அப்படி. அப்ப புளித்த மாவு துர்க்குணம் பொல்லாப்பு அப்படிங்கிற அந்த புளித்தம் யாருக்கு இருந்திருக்கு? பரிசேயர் சதுசேயர் உபதேசத்துல இருந்திருக்கு இல்லையா? சரி, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்ம பரிசேயருடைய புளித்தமாவை பேசுறோம் பாருங்க. மத்தேயு 23:25 பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா பரிசேயன் பிடித்தமான தெரியுங்களா? மாயமாலம் பண்றது. மாயக்காரராகிய பரிசேயரே என்ன தெரியுங்களா? நம்ம பாக்குறது, நான் பாக்குறதா எப்படி இருக்கிற மேல இப்படி நீட்டா வெள்ளை துளைமா தான் இருக்கிறேன், கரெக்டா போறேன், டீசெண்டா போறேன். ஆனா உள்ள எப்படி இருக்கு? உள்ள அப்படியே பார்த்தோம்னா அவ்வளவு அக்கிரமம், அநியாயம், துர்க்குணம், பொல்லாப்பு எல்லாம் உள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. ஆனா வெளியில எப்படி தெரியுறேன்? பார்வைக்கு ரொம்ப நல்லவனா தெரியும். அப்ப பரிசேயன் பிடித்தமோ என்னன்னா, நீங்க வெளிப்புறத்தை சுத்தமா வச்சிருக்கீங்க, காப்பு நாடாக்களை அகலமாக்கி சுத்தமான வெள்ளையா போட்டு எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைஸ்வரர்களை மாதிரி வெளியே நல்லா இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? அந்த துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் வச்சிருக்கீங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே என்ன ஆயிடுது? அது உள்ள வெளியில வந்துடும், நம்மளால அடக்க முடியல. அப்ப வெளியில பார்த்து எப்படி இருக்கும்? இப்ப டீசெண்டா நீட்டா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கோம்? துர்க்குணம் பொல்லாப்பு வச்சிருக்கோம். வெளியில பாத்தீங்கன்னா துப்புர உண்மை வெளியில அப்படியே வச்சிருக்கிறோம், உள்ள என்ன இருக்கு? துர்க்குணம் பொல்லாப்பு வச்சிருக்கோம். அப்ப பரிசேயன் மாயமாலம், பரிசேயன் மாயமாலம் பண்றது, மாயமாலம் பண்றது, வெளிவேஷம் போடுறது. உள்ளுக்குள்ள நல்லா இருக்கேன், டீசெண்டா இருக்கிறேன், வெளியில பார்த்தா உள்ள பார்த்தா முழு மோசமா இருக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு மனைவி சொன்னதையோ பிள்ளைகள் சொன்னதையோ கொஞ்சம் என்னால தாங்க முடியல. என்ன சொல்லிடுறோம்? இப்படிதான் இதுக்காக நான் சம்பாரிச்சு கொட்டுறேன், எவ்வளவு கவனிக்கிறேன், எவ்வளவு போறேன் வரேன். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா? சிரஸ்தானம் பேசுறோம், அது தாங்க முடியல நம்மளால. ஏன்? என்னுடைய சுயம் அப்படி மேலோங்கி நிக்குது, பெருமை பாராட்டுறோம். ஆனா வெளியில எப்படி நடந்துக்கிறோம்? அப்படி நீட்டா நடந்துக்கிறோம் இல்லையா? அப்ப பரிசேயர் பிடித்தமா என்னன்னா, நம்ம மாயமானம் பண்ணக்கூடாது, அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது ஏன்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து பரிசேயரை பிடித்தவங்க பார்த்து இல்லையா, அது மட்டும் எடுத்துங்க. பரிசேயர் இதுல உட்கார்ந்துருக்காங்க, மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. மோசேன் யாரு? இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துறவர், தேவன் வழிநடத்துறவர். அவருடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்கன்னா எப்படி இருக்கா தெரியுங்களா? 23 வாசிங்க. 23:3. நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? பரிசேயர் எதிர உட்கார்ந்துருக்காங்க, மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சட்ட திட்டத்திலே நியாயப்பிரமாணம் தேவன் அவருக்கு கொடுத்ததெல்லாம் சொல்ற இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க, ஆனா நடக்கிற மாதிரி நடக்காதீங்க. இங்க நின்னு ஜார்ஜ் பீட்டர் சொல்றதெல்லாம் கேட்டுங்க. அவர் தேவ வேத வார்த்தையை அவர் என்ன பண்றாரு? மாய்மாலம் இல்லாமல் உள்ளத உள்ளபடியே பேசுறாருதான். ஆனா அவர் செய்கையின்படியும் அவர் செய்கை எப்படி இருக்கு? மாய்மாலம் பண்றாரு. இங்க வெளிவேஷம் போறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் லட்சணம் தெரியுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி நடக்காதீங்க. அப்ப எப்படி கூட மாய்மாலம் பண்ணாதீங்க. மாய்மாலம் வெளியூர் வேஷம் உள்ள வேஷம், குடும்பத்திலையும் சரி வெளியிலயும் சரி மற்ற சகோதரர் சரி புறஜாதிலும் சரி எப்படி இருங்க? ஒரே மாதிரி இருங்க. ஒரு வண்டியில குறுக்குல குறுக்க வந்துட்டார், தப்பு அவர் மேலதான், நம்ம மேல இல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லுவோம், நான் சரியா தான் வந்தேன், நீ தப்பா பண்ணிருக்க. பேசாதீங்க, விட்டுருங்க. நமக்கு தெரியும்ல, அவருக்கு சத்தியம் தெரியாது இல்ல, நம்ம தாழ்ந்து போயிருவோம். பொறுமையா போயிடுங்க. ஐயா நான் தப்பு தான், 2-3 சம்பவம் எனக்கு நடந்துருச்சு, அப்பயும் கோவம் வந்துச்சுதான், ஆனா பொறுமையா வந்துட்டோம். ஆனா எது வருது பாத்தீங்களா? பழைய மனுஷன் தான் வருது. ரொம்ப பொறுமையா வரும். இது நமக்கு நடந்தாதானே பழக்கப்படுத்திக்க முடியும், நடக்கலன்னா இல்லையா? சரி, லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது நம்முடைய சீஷனை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புனிதமாவை குறித்து நீங்கள் சீஷர் சொல்றார், அப்போஸ்தலர்ட்ட, நீங்கள் மாயக்காரராகிய, நான் மாத்தி படிக்கிறேன், மாயக்காரராகிய பரிசேயருடைய புனிதமாவை குறித்து எச்சரிக்கையார்கள். அப்ப பரிசேயருடைய என்ன புனிதமாவு இருக்கு? மாயமானம் பண்றாங்க, உள்ள ஒண்ணு வெளியே பேசுறாங்க. இது யாருக்கு இருக்கக்கூடாது? 7ஆம் கால சபையில வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வெளிப்படைத்தன்மையா ஒரே மாதிரி பேசுங்க எல்லா இடத்துலயும், சரியா? சரி, அடுத்து போயிடலாம். 2வது சதுசேயருடைய புளித்தமாம். என்னது சதுசேயருடைய புளித்தமாம்? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 22-23. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவர்களுக்கு பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். இப்ப சதுசேயருடைய புளித்தமா என்ன? உயிர்த்தெழுதல் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழும். ஆனா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வந்து வாசிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் இருந்து கொஞ்சம் விளக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இவங்க எப்பேற்பட்ட ஜனங்கள் வரலாறு சொல்றதுன்னா, நல்லா கவனிச்சுங்க. பிரதான ஆசாரியர் இருப்பாங்க, பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் லேவி கோத்திரம் தான். ஆனா அந்த பிரதான ஆசாரியர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, இவங்கள சரிசேயரா பரிசேயரா இது நமக்கு புரியாது. பாருங்க, டேவிட் புரிஞ்சுங்க. ஒரு பிரதான ஆசாரியர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த பிரதான ஆசாரியர் யாருன்னு கேட்டா லேவி கோத்திரம் தான், ரைட்? ஆனா அவர் சரிசேயருடைய வகையா பரிசேயருடைய வகையா அப்படின்னு கேட்டா, அதிகமா பிரதான ஆசிரியர் வர்றதுல சதுசேயர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? பிரதான ஆசிரியர் யார் தான் வருவாங்கன்னா சதுசேயர் தான் வருவாங்க. இப்ப இந்த சதுசேயர் யாரு? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு ஜனங்கள் வச்சிருப்பாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை இல்லைன்னு சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த சதுசேயர் என்ன பண்றாங்க? பிரதான ஆசிரியர்கள் சதுசேயர் என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த செனகரிப் அப்படிங்கிற அந்த நியாய சங்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுல அதிகமான எண்ணிக்கை இருக்கக்கூடியவர்கள் சதுசேயர்கள் தான், பரிசேயர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நியாய சங்கத்துல கொண்டு போய் நிறுத்தி அன்றைய தினத்துல அவருக்கு அந்த தீர்ப்பு கொடுக்கிறது யார் காரணம்? சதுசேயர். அப்படின்னா இந்த சதுசேயர் பற்றி என்ன சொல்றதுன்னா, நான் சொல்றதுதான், இல்லன்னா இல்லதான். அப்ப வேத 2 பேருமே பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் தான், யூதர்கள் தான், லேவி கோத்திரம் தான். ஆனாலும் என்ன பண்றாங்க? நான் சொல்றதுதான் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப நம்மகிட்ட என்ன பிடித்தமா இருக்கக்கூடாது? உள்ளதை உள்ளபடி பேசணும். வேதத்துக்கு புறம்பான காரியங்களை என்ன வசனம் சொல்லி பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்.
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை சாதிப்போமா, இப்படித்தான் சொல்றது சாதிப்போமா, அந்த புளித்தமா நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, ஏரோதின் புளித்த மாவு. நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஏரோதின் புளித்த மாவு, மார்க் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதியரோடே கூட ஆலோசனை. பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். அப்படின்னா யார் இந்த ஏரோதியர்? இவங்க யூத இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது, யூத கோத்திரம் கிடையாது. ஏரோது மன்னன் இருக்கார் பாத்தீங்களா, அவங்களோடு அவருக்கு இருக்கிற சீடர்கள் தான் ஏரோதியர். அப்படிதான் ஏரோது இருக்கார் இல்லையா, ஏரோதை பின்பற்றக்கூடியவங்க தான் ஏரோதியர். இவங்க எல்லாம் யாரு? அந்த காலத்தில் வாழ்ந்த ஏரோது மன்னனை பின்பற்றக்கூடியவர் ஏரோதியர். இந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன் என்று போய், இன்னைக்கு பின்னாடி படிக்கும்போது என்று போய் இந்த நரியிடத்தில் சொல்லுன்னு இருக்கும். இருக்கா? அதுக்கு அப்படியே 6-7 எல்லாம் படிச்சு பாருங்க. இருக்கா சார்? மார்க் 6 3ஆம் அதிகாரம் 6-7-8 வாசிச்சு பாருங்க. லூக்கா 13:32 மன்னிச்சுக்கோங்க. லூக்கா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் கரெக்ட். அது 33-34 வாசிச்சு பாருங்க. நிறைய இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. இருக்கா? படிங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் அழிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரி யாரு? அந்த நரி யாரு? ஏரோது. ஏரோதான் நரி சொல்றாரு. அந்த நரிடத்துல போய் சொல்லுங்கள் அப்படின்னா, ஏரோது இயேசு கிறிஸ்துவை எதுக்கு தேடுறாரு? கொலை செய்யும்படி தேடுறாரு. ஏன் கொலை செய்யும்படி தேடுறாரு? ஏன்னா யோவான் ஸ்நானனை கொண்டது யாரு? ஏரோது இல்லையா? அப்ப இந்த ஏரோது ஏன் கொண்டாருன்னா, அடுத்தனுடைய மனைவி தம்பி மனைவியை வைத்திருந்த காரணத்துக்கு அப்படி யோவான் ஸ்நானனை கண்டிக்கிறாரு. அதனால அந்த சம்பவம் நடக்குது. அப்ப ஏரோதிய கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம்னா, பரிசேயர் போய் ஏரோதோட கூட சேர்ந்துகிட்டு கை கோத்துக்கிட்டு யார கொலை செய்யும்படி வகை தர்றாங்க? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய. அப்ப ஏரோதியர் கூட்டம் எந்த கூட்டம்? ஒரு கொலைகார கூட்டம். அந்த கூட்டத்தோட பரிசேயர் போய் கை கோத்துட்டு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யலாம்னு முடிவு பண்றாங்க. அதான் வசனம் சொல்லுது இல்லையா? பாருங்க, மார்க் 3:6 சொல்லுது பாருங்க. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். அப்ப ஏரோதியர் கூட எந்த கூட்டம்? கொலை செய்யற கூட்டம். அதனால யோவான் ஸ்நானன் உடனே கொலை பண்ண. அந்த பொண்ணு கேட்டுச்சு. பொண்ணுக்கு தெரியுமா யோவான் யாருன்னு தெரியுமா? அம்மா சொன்ன அப்படியே கேட்டு சொல்லிச்சு. யோவான் ஸ்நானன் தலை வேணும்னு கேட்டுச்சு. தலை கொலை. அப்போ கொலை செய்யறதுக்கும் அப்ப நம்ம கிட்ட கொலை செய்யற புளிப்பு இருக்க கூடாது. நம்ம யாரை கொலை பண்றோம்? வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் கிடைக்கிறாது. அப்படின்னா இப்ப ஏரோதியருடைய புளிப்பம் என்ன? கொலை செய்யறது. அப்ப கொலை யார கொலை செய்யறோமா? அப்ப தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். அப்ப என்ன புளிப்பு இருக்க கூடாது? தன் சகோதரர்களை பகைக்க கூடாது. அந்த புளிப்பு நம்ம இடத்துல இருக்க கூடாது இல்லையா? சரி, அடுத்து போறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துப்புரம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை பாருங்க, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. அப்ப துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளித்த மாவு நம்மகிட்ட இருக்குதா? தாவீது சொல்லியிருப்பார், என் தாயனை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன். நிறைய வசனம் மறந்துட்டீங்களா? சரி, நான் துர்குணத்தில் உருவானேன். அப்ப நம்ம துர்குணம் பிடித்தவங்களா இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட துர்குணம் வளர்ந்து வளர்ந்து அது பொல்லாப்புல கூட விட்டுருமா. பொல்லாப்புல தெரியுங்களா? கை கலந்துக்கிறது. கை கலப்பு எங்க போய் விட்டுரும்? காயில் ஆபேல் சரி நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஆபேல் மேல காயிலுக்கு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? துர்குணம். என்ன இவன் இப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கிறான் அந்த துர்குணம் போய் போய் வளர்ந்து பொல்லாப்பு போயிடுச்சு. என்ன பொல்லாப்பு ஆயிடுச்சு? கொலை செய்யற அளவுக்கு பொல்லாப்பு ஆயிடுச்சு. அப்ப நம்ம மனசுக்குள்ள துர்குணத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா சோழர் மேல எங்க போய் விட்டுரும்? பொல்லாப்புல கொண்டு விட்டுரும். பொல்லாப்புங்கிறது என்னது? கொலை செய்யற அளவுக்கு. அப்ப துர்குணங்கிற பொல்லாப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவமாய் சோதோமின் எப்படி இருந்தாங்களாம்? பொல்லாதவர்களா இருந்தாங்களாம். அப்ப பொல்லாதவர்களா இருந்தோம்னா எப்படி இருப்போமா? நம்ம எப்படி இருப்போமா? 2ஆம் மரணத்துக்கு தாக்கினாங்க. சோதம் எப்படி அழிக்கப்பட்டுச்சு? அக்னி அழிக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? 2ஆம் மரணத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்ப புளித்த மாவன என்னன்னா துர்குணம் பொல்லாப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பரிசெயர் குழப்பம் என்ன? மாய்மானம் பண்ணக்கூடாது. சதுசெய்வது என்ன? நம்ம வேதத்தில் உள்ளதை இல்லாததை சாதிக்க கூடாது. இதுதான் சாதிக்க கூடாது இல்லையா? 3வது என்னது? ஏரோதல் புளிப்பு. சகோதரனை பகைக்க கூடாது. 4வது துர்குணம் பொல்லாப்பு. துர்குணத்தை வளர்த்துட்டே இருந்தோம்னா நமக்குள்ள பொல்லாப்பு வந்துடும். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்து நீக்க முடியும்? இதெல்லாம் எப்படி நீக்கலாம்? தெரிஞ்சுக்கிட்டோம்ல, எப்படி நீக்கலாம்? ஒரே வழி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றது? பரவாயில்ல, கவர்மெண்ட் சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சகோதரர் கரெக்டா அந்த கேள்வி சொல்ற சந்தோஷமா இருக்கு. சரி, ஜெபம் தான். அப்ப நம்ம ஜெபத்துக்குள்ள போனோம்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்ய சொல்லி நமக்கு எங்க சொல்லியிருக்காரா? எங்க சொல்லியிருக்காரா? நம்ம சீக்கிரம் போவோம். அதுக்கு நான் வேகமா போறேன். இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருக்கிற துப்புரவு பொல்லாப்பு, துப்புரவு உண்மை. தப்பா சொல்றீங்க. துர்குணம் பொல்லாப்பு நம்ம இருக்கக்கூடாது. துப்புரவு உண்மை இருக்கணும். துப்புரவு என்ன? சுத்தமா இருக்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அது உண்மை இருக்கணும். நம்ம துர்குணம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணணும் இல்லையா? சரி, இயேசு கிறிஸ்து முதல்ல எங்கேயாவது தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது எங்க ஜெபம் பண்ணியிருக்காரு? லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இது அது இல்ல, உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 22:40. அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா நமக்கு சோதனை வரும். இந்த சோதனை வேண்டாம்னு சொல்லி ஜெபம் பண்றதா இல்ல வேற என்ன சொல்லி ஜெபம் பண்ணலாம்? நானே பதில் சொல்லிட்டே இருக்கிறேன், நேரம் அதனால சொல்லுங்க. நம்ம சோதனை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றதா இந்த சோதனை வேணாம் சொல்லி ஜெபம் பண்றதா? சோதனை தப்பித்துக்கொள்ள ஜெபம் பண்றதா? சோதனை அதான் உட்படாத அப்படின்னா அந்த சோதனை வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணி கேட்டோட அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதா? இல்ல அடுத்த சொன்ன ஆன்சர் தான் அது. இல்ல வரட்டும் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி நம்ம ஏத்து நிக்கிறதா? சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் தீமையோடு ஒருவரும் ஏத்து நிக்க சொல்லுங்க. தீமையோடு ஒரு ஏத்து நிக்க வேண்டாம் சொல்லிடுச்சு. அப்படி வந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொருமா வளைஞ்சு போயிருங்கப்பா, அதை ஏத்து நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க. கேட்டுக்கு வெளியிலேயே அனுப்பிச்சிடலாமா? சொல்லியா என்ன சோதனைய ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், அந்த சோதனை கேட்டுக்கு அப்புறம் அனுப்பி விட்டுருங்க, உள்ள வராதீங்க, உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதா? இல்ல அனுமதிங்கன்னு சொல்லி கேட்கறதா? நம்ம யாருக்கு நம்ம கேட்கணும்? இப்ப இயேசு கிறிஸ்து தான் கேட்கணும். இப்ப சோதனை அவர்கிட்ட போய் எனக்கு சோதனை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சாரா? சோதனை கொடுக்காதீங்கன்னு ஜெபிச்சாரா? நமக்கு சோதனை வரணும். அந்த சோதனையில நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்க. எனக்கு சோதனை வரும் தான். ஏன்னா நான் உபத்திரப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு சோதனை வேணும். எனக்கு சோதனை வேணும்.
சோதனை வந்தாதான் என்ன பண்ணுவேன்? நான் அதை எப்படி மேற்கொள்ளுங்கிறத பழகிக்குவேன். எனக்கு சோதனையை கொடுக்கறேன், எனக்கு என்னன்னே தெரியாதுல்ல. எனக்கு சோதனை கொடுங்க, அப்பதான் வினோத்ரால் யாருன்னு தெரியும், தேவராஜ் யாருன்னு எனக்கு தெரியும், கேபிள் யாருன்னு தெரியும், திரவியம் யாருன்னு தெரியும். எனக்கு சோதனை கொடுக்கறேன்னா மதன் சூரிய தெரியாமே போயிடும். எனக்கு சோதனை கொடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். தாவீது சீமையை என்ன சொல்றாரு? போய் சீமை என்ன பண்றாரு? அப்படி மண்ணை வாரி பூசிக்கிறார். யோவாப் என்ன சொல்றார்? கொஞ்சம் சொல்லுங்க, செத்த நாய் அடிச்சு தூக்கி போடலாங்கிறார். அது தாவீது என்ன சொன்னார்? தேவன் அனுமதிச்சிருக்கிறார், இவன் கிட்ட நான் பேச்சு வாங்கணும், அதை அனுமதிச்சிருக்கார். என்னை சோதிச்சு பாக்குறார், நீ எப்படி, நீ ராஜா இல்லையா? அவன் கடைகளை கூடினா இருக்கிறான். என்ன நீ நினைச்சு அவன் காலை போட்டு யோகா சொல்ல நினைச்சிடலாம், நீ என்ன பண்ண போற கேட்டார்ல, அமைதியா போயிட்டு. ஆனா திரும்பி வரும் பொழுது சாஷ்டாங்கம் பொத்துன்னு கால் விடுற சீமை, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நீங்க ராஜாவை போறீங்க, தலை எடுத்துருவீங்க இல்லையா? அப்ப நம்ம கிட்ட சோதனை கொடுத்து பார்த்தாதான் நம்ம யாருன்னே தெரியும், இல்ல நம்ம யாருன்னே தெரியாது. அப்ப நான் சோதனைக்கு நம்ம உட்படணும். அப்ப நான் என்ன ஜெபம் பண்ணணும்? எனக்கு சோதனை கொடுங்க, ஆனா அதுல நான் ஜெயிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுங்க, என் பலவீனத்திலிருந்து பலப்படுத்திருங்க இல்லையா? சரி, அப்ப இயேசு கிறிஸ்து லூக்கா 22:46 வாசிங்க. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இருக்கும் இல்லையா? வசனம் மாறி போதா? நீங்க சோதனைக்கு உட்படாதபடி இப்ப 2 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஜெபம் பண்றது ஏதோ கடமைகள் பண்ணிட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா? எப்படி இருக்கணும்? ரொம்ப விழித்திருந்து, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? அப்ப நம்ம எப்படி பண்ணணும்? ஜெபம் பண்றது வேற, ஆனா விழித்திருந்து ஜெபம். என்ன நோக்கமே தெரியாம ஏதோ காலை எடுத்து ஜெபம் சொல்லிருக்காங்கப்பா, அப்படி ஜெபம் பண்ண போயிட முடியுமா இல்லையா? சரி, அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 26:40 வசனம். மத்தேயு 26:40. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இப்ப என்னோட கூட கொஞ்சமா நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னா, விழித்திருந்து ரொம்ப கவனமா ஜெபம் பண்ணுங்க. வெறும் ஜெபம் மட்டும் என்ன பண்ணணும்? என்கிட்ட துர்குணம் பொல்லாப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடணும். துப்புரம் உண்மைங்கிற விஷயம் எனக்குள்ள வரணும். அப்படிங்கிறது எப்படிதான் கிடைக்கும்னா ஜெபம் பண்றதுதான் கிடைக்கும் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல எங்க ஜெபம் பண்றாரு? எங்க ஜெபம் பண்றாரு? முதல்ல ஜெபம் பண்றாரு. எங்க ஜெபம் பண்றாரு? முதல் வேதத்திலேயே இயேசு கிறிஸ்து பண்ண முதல் ஜெபம் இல்லதான் எங்க ஜெபம்? லூக்கா 3:21 வசனம். லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து முதல் எங்க ஜெபம் பண்ணார்? ஞானஸ்நானம் பெறும்போது ஜெபம் பண்ணார். நம்ம ஞானஸ்நானம் பெறும்போது எங்க ஜெபம் பண்ணிருக்கோமா? நான் பண்ணல. அப்படியே ஸ்விம்மிங் பூல் பார்த்தேன், 4 பேர் நின்று இருந்தாங்க, தண்ணியில இறக்குனாங்க, அப்படி பின்னாடி பிடிச்சி தூக்குறாங்க. கவனம் இதுல இருந்துச்சு, அந்த தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. யாரும் 2 பேர் இப்படி தூக்கி விடுறாங்க, மேல ஏறணும்னா எடுத்துப்பேன் இல்ல கை கொடுத்தாங்க, போய் ட்ரெஸ் மாத்தீங்க அப்படின்னாங்க, ட்ரெஸ் மாத்தி உட்காந்து வந்துட்டோம், அவ்வளவுதான். சரி, எதுவுமே நமக்கு இப்ப ஜெபம் பண்ணிருப்போமா? ஜெபம் பண்ணவே இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், அப்ப முதல் ஜெபம் எங்க நடந்திருக்கு? ஞானஸ்நானம் பண்ணுங்க. இப்ப நம்மளும் ஞானஸ்நானம் பெறும் ஜெபம் பண்ணமா என்னன்னு தெரியாது. அப்ப ஜெபங்கிறது எப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஞானஸ்நானம் பெற்றோட நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அது இனிமே நான் புது மனுஷன், இனிமே பழைய மனுஷனுடைய சுவாபம் என்கிட்ட ஜென்ம சுவாபம் இருக்கவே கூடாது. திவ்ய சுவாபத்துக்குள்ள நான் போறேன், ஜென்ம சுவாபம் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிருக்கணும். ஜெபம் பண்ணல பரவாயில்ல, இப்பவே என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணிப்போம். 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில்
பரிசத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்தேன். சரி, இப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? யாரெல்லாம் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்வது போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு காலைல எத்தனை பேர் வீட்டு குழப்பம் ஜெபம் பண்ணிருப்பீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்பீங்க? நான் பண்ணல, மறந்துட்டேன். ஆனாலும் என்ன ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஜெபம் பண்ண மறந்துட்டுமே அப்படின்ட்டு வர வழியிலேயே. அப்ப நமக்கு இயல்பாவே நம்ம மாம்சீக பலத்துல மறந்துடும். அதை அப்ப எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? மறந்துடும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துட்ட வந்து நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சீஷர்கள் கேட்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி ஜெபம் செய்ய தெரியாதா அவங்களுக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் தானே, ஜெபம் பண்ண தெரியாது. யார்கிட்ட ஜெபம் பண்ண தெரியாதா? இது வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னா, தானியேல் எப்படி ஜெபம் பண்ணார்? நாலு வேளையும் இஸ்ரேல் தேச 3 வேளையா 4 வேளையா 5 வேளையா 5 வேளை எப்படி பண்ணாராம்? தேவதை நோக்கி தொழுது கொண்டிருந்தாராம் இல்லையா? அப்படின்னா என்ன காரணத்துக்காக தொழுது இருப்பார்? அவங்களுக்கு என்ன தெரியாதான், நான் எதுக்கு ஜெபம் செய்யறேன்னே தெரியாதான். தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக என்ன பண்ணிருப்பாங்களா? ஜெபம் செஞ்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்காவது தன்னோட சொந்த காரியத்தை ஜெபம் பண்ணிருப்பாரா? எனக்கு வீடு வேணும், மங்களா வேணும், இங்கேயே நான் இருந்துடுறேன் அப்படி ஜெபம் பண்ணிருப்பாரா? நமக்கு நல்ல யோசனை பாருங்களேன். நமக்கு சில விஷயங்கள் தோணும். நமக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் வந்துட்டோம்னா என்ன தோணுறீங்களா? எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, ஒரு நல்ல வீட்டை கொடுங்க, என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு தொழிலை கொடுங்க, இதுதான் கேட்போம். கண்டிப்பா கேட்போமா இல்லையா? கேட்கறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம், கேட்கறது சந்தோஷம் தான். அப்ப நம்ம என்ன கேட்போம்னா இயல்பாவே என்ன தோன்றது இல்லை. சிஸ்டர் கேட்போமா இல்லையா? கேட்போம்ல, சிஸ்டர் கேட்ட. அப்ப என்ன கேட்போம்னா இயல்பாவே எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, எனக்கு என்ன வேணும், மாதம் என்ன வேணும், ஒரு பணம் வேணும் இல்லையா? எனக்கு நல்ல கனவு, நல்ல மனைவி கொடுங்க, அதுக்கப்புறம் வேணும் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுங்க. கேட்போமா இல்லையா? ஆனா இதோட தேவனுடைய விருப்பமா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அதுக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இதுக்கே இப்படி உடுத்து வைப்பாருன்னா உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? அப்ப எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கேளாமலும் அதை பற்றி கவலை கொள்ளாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தாரும் அஞ்ஞானிகளும் நாடி தேடி ஓடுகிறார்கள். நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க கேட்காது எதுவோ அது உங்களுக்கு கூட. அப்ப சாலமோன் என்ன கேட்டார்? எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்டார். வேற எதுவுமே கேட்கல. இப்ப தேவன் என்ன சொல்றார்? பரவாயில்ல, நீ ஞானத்தை கேட்டுட்ட, இப்ப நீ கேட்காதாலும் சேர்த்து கொடுக்க போறேன். சாலமோன் தன் சர்வ சிருஷ்டிக்கு 40 வருஷம் எப்படி வாழ்ந்து போயிட்டா இருப்ப? சமாதானமா வாழ்ந்து போயிட்டார் இல்லையா? ஆனா கேட்டது என்னமோ ஞானம் தான். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கப்பா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம்னு போயிட்டார். ஆனா கேட்காது எல்லாம் தேவன் கொடுத்துட்டார். ஆனா நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, அதை தவிர எல்லாத்தையும் கேட்டுருவோம், அதை தவிர எல்லாத்தையும் கேட்டுருவோம். ஆனா தேவன் பண்ணா நீ கேட்டபடியே உனக்கு ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டாதான். ஆனா அது சந்தோஷம் இருக்கா? நிம்மதி இருக்கா? நிச்சயமா இல்ல. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நிம்மதி இருக்கா? இல்ல, யாரோட பாத்துக்க. அதனால நிம்மதி இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன கேட்கணும்னா இதை எதுவுமே கேட்க கூடாது. அது தன்னால தேவன் கொடுக்கிற விஷயம் இல்லையா? அப்ப ஜெபம் அப்படிங்கிறப்ப நம்ம முதன்மையானது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்பு துர்குணங்கிறத எடுத்து போட்டுருங்க, நான் உண்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் இல்லையா? சரி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் சரிங்களா? அவன் 3ஆம் தரம் லூக்கா 22:31. இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைக்கினால் குடைக்கிறது போல சாத்தான் உன்னை குடைக்கிறதற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான். 32 வாசிங்க. நானோ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். இயேசு என்ன பண்றாரா? இயேசு என்ன பண்ணாரா? சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை என்ன பண்ணாரா? சாத்தான் உன்னை
கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டேன். அதனால நீ குணப்பட்ட பின்பு சகோதரனை போய் குணப்படுத்து அப்படின்னா ஜெபம் எப்படி இருக்கு? என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணணும்? இப்ப ஜெபம் செய்யணும். என் சகோதரனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்ப எனக்கு என்ன சோதனை வரும் தெரியுங்களா? இவரை கொண்டு எனக்கு ஒரு சோதனை வரும், இவரை கொண்டு எனக்கு சோதனை வரும், இவரை கொண்டு சோதனை வரும். இப்ப சோதனை வரும் பொழுது நான் யார் நினைக்கிறது? தேவன் இந்த சோதனை எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். எந்த அனுமதிச்சிருக்கிறார்? நான் எவ்வளவு தூரம் பொறுமை உள்ளவன் அப்படிங்கிற சோதிக்கிறதுக்காக புடமிடுறாரு. நான் இந்த பரிசுத்த பந்தியில கை வைக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன் இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு தடவை பண்ணுமா, தேவனே இந்த சோதனை எதுக்கு? எதுக்கு? நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்குதான். இந்த சோதனை வரலாம், என்னால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அப்படின்னா நம் ஜெபம் எப்படி பண்ணணும்னா, என் சோதனை எனக்கு அனுமதிங்க, அந்த சோதனை எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படிங்கறத நீ பலப்படுத்துங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சோதனை வந்துச்சா? கெத்செமனி தோட்டத்துல என்ன கேட்டார்? கூடுமானால் இந்த என்னை விட்டு அகலட்டும். ஆனா என்ன வந்துச்சு? இதுக்குள்ளதான் என்ன வச்சிருக்கிற? கனத்தையும் மகிமையும் இதுக்குள்ளதான் வச்சிருக்கிறப்பா, நீ கண்டிப்பா போய்தான் ஆகணும். அப்ப நமக்கும் சோதனை வரத்தான் செய்யும். அப்ப போகும் பொழுது யோபு மாதிரி, யோபுடைய மனைவி மாதிரி நம்ம தேவனை தூஷிக்கிறோமா, இல்ல யோபுவை போல தேவன் என்ன பண்ண என்ன புடமிடுறான்னு நினைச்சு போவோம் இல்லையா? அப்ப தேவன் என்ன புடமிடுறார்? நான் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த ஜீவனிடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் இல்லையா? சரி, மத்தேயு 26 அதிகாரம் 37 வசனம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும். பாருங்க, பேதுருவையும் ஜெபக்குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எதுக்கு துக்கமடைகிறார்? எதுக்கு வியாகுலம் அடைகிறார்? மத்தேயு 26. ஏன் எதுக்கு துக்கம் வருது? எதுக்கு வியாகுலம் வருது? யோவான் 17 போய் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ண பாத்தீங்களா? நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன், எப்படி இருக்க போறீங்கன்னு தெரியல, உலகெங்கிலும் போய் இந்த சுவிசேஷம் சொல்ல போறது நீங்க தான், அதனால உங்களை தனியா விட்டுட்டு போறேன், என்ன பண்றது? அப்பதான் யோவான் 17 ஜெபம் செய்றார். யாருக்காகவும்? தன்னுடைய சீடர்களுக்காகவும், இந்த சீடர்கள் மூலமாக மீட்புக்குள்ள வரக்கூடிய மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்றார். அப்ப எவ்வளவு துக்கம் அடைஞ்சிருப்பார், எவ்வளவு வியாழம் அடைஞ்சிருப்பார் இவங்க பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்து. மேல் வீட்டறையில கால்களை கழுவும் போது எப்படி அடிச்சுக்கிட்டாங்க அவங்களாம். அப்ப எவ்வளவு வியாழம் அடைஞ்சிருப்பார், துக்கம் அடைஞ்சிருப்பார். கெத்செமனே தோட்டத்துக்கு முடிஞ்சிட்டு வந்த பிற்பாடு அவரை கைது பண்ண போகும்போது எல்லாம் எங்க போயிட்டாங்க? பேதுரு என்ன பண்றார்? சபிக்கவும் தொடங்கினார். எப்படி இருந்திருக்கும்? ஆனா பேதுரு சொன்ன பாத்தீங்கன்னா சுய பலத்துல சொல்லிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து நிதானமா சொன்னார், கண்டிப்பா நீ உள்ள போகத்தான் போற, ஆனா பின்னாடி என்ன பண்ணுவ? குணப்பட்டுருவ, வந்து சகோதரனை ஸ்திரப்படுத்து. அப்ப நம்ம சுயமா எந்த ஜெபமும் செஞ்சோம்னா நம்மளை இதை காப்பாத்தவே. அப்ப தேவனுக்கு என்று தேவனிடத்துல இந்த சோதனை எனக்கு கொடுங்க, அது தாங்கக்கூடிய பலத்தை எனக்கு பாக்கெட்ல 100 ரூபா வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு முழுசு போறதுங்களா 1000 வச்சு போடலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 1000 வச்சு எவ்வளவு தப்புக்கு தெரியுமா நமக்கு? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுவோம் இருக்குமா? ஆனா இருக்கிறதே 50 ரூபா சாத்துக்குடி ஜூஸ். மனசு வர முடியுங்க? ஆனா 100 ரூபா வச்சிருக்கிறோம் சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுவோம். ஏன்? எது நடந்தாலும் தேவனுக்கு உறுதியான விசுவாசம், நமக்கு நம்பிக்கையும். 1000 ரூபாய் இருக்கிறப்ப பெரிய விஷயமே இல்லையா? 1000 ரூபாய்ல இருக்கு, 100 ரூபாய் இருக்கிறப்ப அப்ப நம்ம கிட்ட எப்படி விசுவாசம் இருக்கணும்? ஒண்ணும் இல்லாதப்பதான் விசுவாசம் கொடுத்தவர இருக்கிற விசுவாசம் பிரயோஜனமே இல்லை இல்லையா? மத்தேயு 26:37 பேதுருவையும் ஜெபதேயும் குமார் இவரை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாழன் தொடங்கினார். 41 வாசிங்க. 26:41. நீங்கள் சோதனைக்கு விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்காம்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ உங்களுக்கு எல்லாம் ஆவி உற்சாகமா தான் இருக்கு, மாம்சம் தான் பலவீனம், தூக்குறீங்க. ஆனாலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இதோ சோதனைக்காரன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறான். இப்ப நமக்கு சொல்லுங்க, ஆவி பலவீனமா இருக்கு, மாம்சம் எப்படி இருக்கா? ரொம்ப உற்சாகமா இருக்கு. எப்படி இருக்கு? இப்படி மாறி போயிருக்கு. ஆவி என்ன ஆயிடுச்சு? இப்ப ஆவி பலவீனம் அடைஞ்சு போயிருக்கு, மாம்சம் தான் உற்சாகமா இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம சோதனைக்கான நம்ம
மேற்கொள்ள முடியும். அப்ப நம்ம எதிர்வருகிற மார்ச் 31 நம்ம அவருடைய மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் பங்கெடுக்க போற நமக்கு உண்மை நினைச்சு பாருங்க. நம்ம இத்தனை வருஷம் 365 நாள் அப்படியே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோமா? எவ்வளவு பேச்சு நம்ம பேசியிருப்போம். ஆடாத ஆட்டமானி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? ஏன்னா ஆடாத ஆட்டமான்னு என்ன ஆட்டம் போட்ட கேட்பாங்க இல்லையா? அப்படியே கொடிகளை நினைச்சு பாருங்க. ஆனாலும் தேவன் விட்டு வச்சிருக்கீங்களா? நீ ஆண் ஆட்டம் பார்த்துக்க, நீ ஆண் ஆட்டத்துக்கு உனக்கு விட்டு வச்சதே பெருசு. ஆனா தேவன் எப்படி இருக்காராம்? விட்டு வச்சுக்காரு. ஏன்? அவர் நீடிய பொறுமையோடு காத்துட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவ நீ? நான் நினைச்ச மாதிரி திருந்தி வருவேன். ஒருவேளை திருந்தவே இல்ல போயிட்டு ஆயிடும். அறுப்புண்டு போயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து அறுப்புண்டு போயிடுவோம். இப்ப கூட பாருங்க, மார்ச் 31 நமக்கு ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுங்களா சிஸ்டர்? எப்படி ஜெபம் பண்ணேன் சொன்ன பாத்தீங்களா? இருக்கிறது போன வருஷமாவது நல்லா இருந்தேன், கொஞ்சம் போன வருஷமாவது நல்லா இருந்தேன். இந்த வருஷம் மகா மோசமா போயிட்டேன். வர வர என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுது? இப்ப மாம்சத்துக்குரிய ஏற்றங்களை சிந்திச்சு போயிட்டு இருக்கு. இப்ப மகா மோசமா போயிட்டேன். எனக்கே தெரியல. போன வருஷம் நான் நினைவு கூறுதல் அனுசரிச்சும் பொழுது இருந்த பரிசுத்தமான நிலைமையும் இப்ப அனுசரிக்க போற நிலைமையை நான் ஒட்டு வச்சு பார்த்தா இந்த நிலைமை கீழே இறங்கி போயிடுச்சு, மேல போகல. அப்பக்குள்ள என்ன இருக்கு? ஆவி பலவீனமா போயிடுச்சு, மாம்சம் உற்சாகத்துல நிற்க. இப்ப என்ன கேட்கணும்? நான் போயிட்டு இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு கொடுங்க. அடுத்த வருஷம் எப்படியாவது என் மாம்சத்தை அடக்கி ஒடுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கொஞ்சம் வந்துடுறேன், ஒரு வருஷம் கொடுங்க அப்படி கேட்டோம்னா ஏன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க, எத்தனை பேர் கொடுப்பாருங்க, எத்தனை கொடுக்க மாட்டாருங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அம்மையை உட்காந்துருக்காரு, எவ்வளவு சொல்லுங்க. கொடுப்பாருங்களா? எத்தனை தடவை உனக்கு எத்தனை தடவை கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு தடவையும் இப்படியே கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இனிமே நடக்க மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம கேட்க சரியில்லை. உனக்கு 2 வருஷம் இதே மாதிரி பண்றது கேட்கிறேன், இனிமேலும் பண்ண மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன உத்தரவாதம் கொடுப்போம்? உத்தரவாதம் ஒன்னும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் இறக்க வைங்க. மாம்சம் தான், பலவீனமானவன் தான், தப்பு தான், பண்ணிட்டம் தான், இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன், ஒரு வருஷம் பாருங்களேன், இல்ல முடிஞ்சா பாருங்களேன், வெட்டி போடுங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? ஐயா இது எத்தனை வருஷமா? 3 வருஷமா கனி கொடுக்காம இருக்கு, இடத்தை அடைஞ்சிட்டு இருக்கு, எதுக்கு வெட்டி போட்டுருவோம்? ஐயா கொஞ்சம் பொறுங்க பாப்போம், அடுத்த வருஷம் கனி கொடுத்தா பாப்போம், கனி கொடுக்கலன்னா வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், வெட்டி போட்டுருவோம். அப்ப இதுதான் நம்ம கேட்கிற கடைசி வருஷம், இதுதான் நம்ம கேட்க போற கடைசி வருஷம். ஐயா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்ப கொடுங்கன்னு கேட்டா இனிமேலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ கேட்கிற என் மகளுடைய இறக்கத்தினால உனக்கு வருஷத்தை கொடுக்குறேன், திரும்பிக்க, இல்லைன்னா வெட்டி கொடுங்க. எதை? மரத்தை கனி கொடுக்காத மரம் எல்லாம் இடத்தை அடைச்சிட்டு இருக்கு, ஏன்பா வச்சுட்டு இருக்கீங்க, வெட்டி போடுறீங்கப்பா, தேவையே இல்லை. அப்ப வெட்டு எனக்கு இந்த பாடம் யாருக்கு? எனக்கு. அப்ப நான் எடுக்க என்ன பண்ணணும்? நான் திருந்தணும் இல்லையா? அப்ப இந்த வருஷம் நான் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையோட உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு மண்ணா என்ன வச்சு பார்த்தீங்களா? நான் ஊழியக்காரனா இருக்கிறது அல்ல, ஊழியத்தினால தேவனுக்கு எந்த வகையில நான் பிரயோஜனப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறதுனாலதான் நான் தேவனுக்கு பிரயோஜனம் இருப்பேனே தவிர, நான் ஊழியக்காரனா இருப்பதனால எந்த பிரயோஜனமும், கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. மாய்மானம் பண்ணாம இருக்கணும் இல்லையா? ஆனா மாய்மான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சுத்தமா தேவனுக்கு பிரியமில்லாத பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் தேவன் விட்டு வச்சிருக்காரு. இன்னை வரைக்கும் நல்லா உடுத்தி அழகு பார்த்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து போக்குவரத்தெல்லாம் வச்சு பார்த்திருக்காரு. ஏன்? திருந்திருவேன். இப்பவும் திருந்துறேன்னா இல்லையா? அப்ப இந்த வருஷம் நம்ம போகும்பொழுது எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, இது வரைக்கும் நான் திருந்தல, இப்போது எனக்கு கொடுங்க, திருந்திக்கிறேன் இல்லையா? அப்படின்னா ஒரு ஜெபம் பண்ணணுமா? சரி பாருங்க, அடுத்தது லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கழிவுண்டு
நீக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாரதற்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உடைய திருவுலகத்துக்கு பிரியமாயிருந்தது. என்ன சொல்ற பாத்தீங்களா? எவ்வளவு கல்விமான்கள் இருக்காங்க, எவ்வளவு ஞானிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மறைச்சிட்டு நான் யாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி பாலர்களா இருக்கிறாங்க, ஒண்ணு தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்கான பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப தேவன் எதுக்கு ஜெபம் பண்றாரா? இந்த மாதிரி கல்விமான்கள் இல்லாம பைத்தியமா இருக்கிற கற்றறிவே இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க தெரிவிக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தேவன் ஜெபம் பண்ணிருக்காரு. மார்க் 1:35, மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜெபம் பண்றார்? அங்கே ஏன் ஜெபம் பண்றார் இயேசு கிறிஸ்து? ஏன் பண்றார் தெரியுங்களா? அடுத்த வசனம் 36, மார்க் 1:36. சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இவர் போய் அதிகாலை எழுந்திருச்சு போய் இடத்துல ஜெபம் பண்றார் வனாந்தரத்துல போய். அப்ப சீமோன பேதுரு என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன சொல்றாங்க வந்து, உங்களை நிறைய பேரு தேடிட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணிருப்போம்? பிரதர் ஜார்ஜ் பிரதர், நிறைய பேர் காரைக்குடி பார்க்க வந்துருக்காங்க, வாங்க போலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? பார்க்க போயிருப்போமா? வாங்க வாங்க போயிருப்போமா? 38 வருஷம். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போகும் பாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் விசுவாசிகளை குறைத்துக் கொண்டும். யார பார்க்க போல, யாரோ காத்துட்டு இருந்தாங்களே, அவங்களை பார்க்க போலையா? என்ன பண்ணிட்டாரா? இல்ல நான் மற்றவர்கள போய் நான் பிரசங்கம் பண்ணணும், வாங்க அங்க போலான்னு கூப்பிட்டு போயிட்டாராம். இப்ப பாத்தீங்களா? அப்ப நம்மளா என்ன பண்ணிருப்போம்? 10 பேர் வந்திருக்காங்க, போய் பாப்போம் நினைப்போம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு, நீங்க எதுக்கு தேடுறீங்க? நீங்க அற்புதத்துக்கும் அடையாளமும் தேடிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் வரல, மற்ற ஊர்களில் போய் என்ன பண்ணணும், நான் அற்புதம் அடையாளம் நான் செய்யணும் அப்படின்னு நான் கிளம்பி போயிட்டாராம். எங்க போனாரா? அப்ப பிதாவிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பிதாவிட கேட்டிருப்பார்ல, அப்பா பார்க்க வந்திருக்காங்க, நான் போலாமா வேண்டாமா? நீ வேண்டாம், பார்க்க போக வேண்டாம், உன் வேலையை நீ போய் பாரு. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாமே எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாதான், தன்னை பார்க்க வராங்க பெருமை பாராட்ட கூடாது. நம்ம கொடுத்த கடமை என்ன? உலகெங்கிலும் போய் ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அங்க போப்பாங்க, ரெடியா இருக்கிறாங்க, கிளம்பி போ இல்லையா? மார்க் 6:11. எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே. லூக்கா 6:14. லூக்கா 6:11. அவர்களோ மூக்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்கள். இந்த சம்பவம் எங்க நடக்குது? அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் நடக்குது? அந்த அற்புதங்கள் அடையாளம் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? அந்த சம்பவம் நடக்குது, ஆனாலும் அதை பொருட்படுத்தவே இல்லை. தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்காரோ அந்த காரியம் செய்ய போயிட்டார் இல்லையா? அடுத்து பாருங்க, லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களின் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். லூக்கா 9:18. பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். முதல் வசனம் வாசிச்சு பாத்தீங்களா? என்ன வசனம்? இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என்ன பண்றார்? மலையின் மேலே ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறார் வந்து. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து செய்யும் போதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு யார்? பிதாவிடத்துல ஜெபம் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? இப்ப என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னாரா, மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னாரா? ஏன் நினைவு கூறு தெரியுங்களா? ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதெல்லாம் பிதாவிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. வனாந்தரத்துக்கு போகும் பொழுது அப்பத்தை கல்லறையில அப்பத்தை மாற்றும் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன பண்ணிருக்காரு? ஒரு நிமிஷம்
தேவத்தை ஜோம் பண்ணிருப்பார். கண்ணெல்லாம் அப்பத்தை மாத்தி சாப்பிட சொல்றான், சாப்பிட சொல்றான், நான் செய்யட்டுமா வேண்டாமா? என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். உடனே சொல்லிடுச்சு இல்லையா? அப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த இடத்துக்கு நான் போவது உங்களுக்கு விருப்பமா இருக்கா இல்லையா? சித்தம் வேற, விருப்பம் வேற. தெரியுமா? சித்தம் என்னது? தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம விசுவாச அறிக்கையில படிச்சிருக்கோம். தேவனுடைய சித்தம், அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டிகளில் முதற் பலனாவதற்கு ஏற்பித்தார். அப்ப சித்தம் தெரியுங்களா? சிருஷ்டிகள் முதற் பலனாகும், அது சித்தம். விருப்பம் என்ன? அதுதான் நம்மளுடைய விருப்பம். சித்தம் வேற, விருப்பம் வேற. சித்தம் தெரியுங்களா? அவர் சித்தம் கொண்டு நாம என்ன பண்ண, சிருஷ்டிகளில் முதற் பலனாவர்களுக்கு நம்ம என்ன பரிசுத்தவான் ஜெயிப்பித்திருக்கிறார். ஆனா விருப்பம் தெரியுங்களா? தேவனே, நான் இன்னைக்கு காரியப்படி போட்டுமா வேண்டாம், உங்க விருப்பத்தை சொல்லுங்க. சித்தம் வேற, சித்தம் வேற. அது தேவனுடைய திட்டம், தெய்வீக திட்டம், அது டிவைன் பிளான், அது வேற. ஆனா விருப்பம் என்ன? நான் அங்க போகணும், அது விருப்பமா இல்லையா சொல்லுங்க. இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போறேன், அது உங்களுக்கு விருப்பமா இல்லையா? இந்த வீடு விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறேன், அது உங்களுக்கு விருப்பமா இல்லையா? நான் ஒரு சகோதரி திருமணம் பண்ண போறேன், இது உங்களுக்கு விருப்பமா இல்லையா? அது சித்தமா, விருப்பமா? இப்படி கேட்க முடியுமா? போய் எனக்கு ஒரு வீடு வேணும், நான் வீடு புது வீடு வாங்குறது உங்களுக்கு சித்தமா இல்லைன்னு கேட்க முடியுமா? போய் நான் சொல்லி பழகிட்டோம். நான் எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், இந்த வேலையை செய்யலாமா, இதை எடுத்து எனக்கு லாபகரமா இருக்குமா, இந்த வீடை வாங்கலாமா, நான் கடன்ல போய் மாட்டிப்பேனா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? தேவன்கிட்ட போய் கேட்கணும். அது ஒரு சித்தமா இருக்குமா? அது சித்தம் இல்ல, விருப்பம். இப்ப என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பவே நம்ம விருப்பம்னா யார்கிட்ட போயிடுச்சு? அவர் விருப்பத்துக்கு போயிடுச்சு. இனிமே என்னோட விருப்பம்னா அவர் விருப்பம் தான். நான் வீடு வாங்கணும் ஆண்டவரே, இது உங்களுக்கு விருப்பமா இல்லையா? எனக்கு கேட்டு சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. நான் இந்த தொழில இந்த ஆர்டர் எடுக்க போறேன், இது நான் செய்யலாமா வேண்டாம்? நீங்க சொல்லுங்க, நான் காத்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இந்த சகோதரி திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, நான் காத்திருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு காத்திருங்க. சாதாரண பெயர் சபையில் இருக்கிறவங்களே, சத்தியம் தெரியாதவங்களே இந்த காரியத்தை ஒழுங்கா செய்யறாங்க. இந்த காரியத்துக்காக வேண்டி உபவாசம் இருக்கிறாங்க. 40 நாள் இருக்காங்க, 1 மாசம் இருக்கிறாங்க. நான் வீடு வாங்கலாமா, நான் 1 மாசம் உபவாசமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வீடு எனக்கு வேணுமா வேண்டாமா, இந்த சகோதரி எனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, போட்டோ வச்சுலாம் ஜெபிக்கிறாங்க. இந்த தொழிலை எடுத்தா லாபகரமா நடக்குமா வேண்டாமா, நஷ்டத்துக்கு போயிடுவோம்னா நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்படி சத்தியம் தெரியாத ஜெபிக்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இந்த தொழில் எடுத்தா எனக்கு லாபகரமா இருக்குமா, இந்த வீடு எனக்கு வாங்குறது உனக்கு விருப்பமா, இந்த சகோதரி திருமணம் பண்றது உங்களுக்கு விருப்பமா, நீங்க சொல்லுங்க. அப்புறம் உடனே பதில் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் உடனே என்ன பண்ணிச்சான்? வானம். இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப நீதிமான் ஜெபம் செய்யும் பொழுது அது கேட்கப்பட்டு உடனடியாக பதிலளிக்கப்படுகிறது. எப்படி? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணணும், உடனே பதில் வச்சு பாத்தீங்களா? நீதிமான இருந்தோம்னா என் சகோதரர் சொன்னார், ஒருவனாயிலும் இல்லை, ஒருவனும் இல்ல, ஒருத்தம் கூட இல்லப்பா. பழைய ஏற்பாட்டுல இந்த நீதிமான யாரு? நீதிமான் அவங்க என்ன ஆகல? இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்துக்கு தெரியாத ஒரு நீதிமான் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் கேட்டு வந்த நீதிமான். நம்ம நீதிமானா இல்லையா? ஒருவனாயிலும் இல்லை. அப்ப எப்பதான் நீதிமான்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனோ நம்ம கை கொள்றோமா? நம்ம தான் இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறோமே. நான் வீடு வாங்குறது, திருமணம் பண்றது, தொழில் செய்யறது உங்களுக்கு விருப்பமா இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறேன். யாரா சொல்லுங்க, கேட்டிருப்போமான்னு? நிச்சயமா கேட்டிருக்க மாட்டோம். அன்னைக்கு மாம்ச பலத்துல எப்படியோ செஞ்சிருப்போம். எப்படியாவது வாங்கிடலாம், எப்படியாவது பண்ண முடிச்சிடலாம், எப்படியோ தொழில் நடத்திடலாம் அப்படின்னு மாம்ச பலத்துல யோசிப்போம் தவிர தேவனுடைய பலத்துல யோசனை பண்ணிருக்கவே மாட்டோம். பண்ணிருந்தோம்னா பின்னாடி வரக்கூட உபத்திரங்கள் நம்ம காட்டி கொடுத்துரும். ஒருவேளை நம்ம மாம்ச பலத்துல பண்ணிருக்கோமா, தேவனுடைய பலத்துல பண்ணிருக்கோமா நினைச்சிட்டு இந்த 3 காரியத்தையும் பின் நாட்களில் வரக்கூடிய சம்பவங்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது தேவனுடைய பலத்துல கிடைச்சிச்சா, மனுஷ பலத்துல கிடைச்சிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அது திருமணம் ஆகட்டும், தொழிலாகட்டும், வீடுகள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சமாதானத்தோட இருந்தோம்னா அது தேவன் கொடுத்தது. சமாதானம் இல்லாம இருந்தோம்னா அது மனுஷ பலத்துல நடக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன கஷ்டங்கள் திரும்ப அனுப்பிச்சிருப்பாங்க.
ஒருவேளை தேவனுடைய பலத்தை நினைச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதமே ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை அவளோட ஆசீர்வாதம் கொடுத்தாதான் ஐஸ்வர்யம் நினைச்சு நிற்கும். இல்லைன்னா அது உபத்திரத்துல கொண்டு. அப்ப ஒவ்வொரு நேரம் ஜெபம் செஞ்சுதான் தேவனிடத்துல பெற்றுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேர்வு செய்யும் பொழுது ஜெபம் பண்றார், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஜெபம் பண்றார் இல்லையா? அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் கேட்கிறார். அடுத்த விஷயம் ஜெபம் பண்ணி லூக்கா 9:15 வாசிச்சோமா? என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு பேர் சொல்ற பதில் என்ன? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடுதான் லூக்கா 9:22 வாசிங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. 9:18 கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார் கேட்கிறார். பதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும். இப்ப சொல்லிட்டார், நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப நான் என்ன தெரியுங்களா? மூப்பரால பாடுபடணும், கொல்லப்படணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழணும் அப்படின்னு தன்னைத்தானே வெளிப்படுத்துறார். எப்ப? இதெல்லாம் தெரிஞ்ச பிற்பாடுதான். இப்ப நமக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிஞ்ச பிற்பாடுதான் நம்ம என்ன நினைவு பண்ணணும்னா, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய மீட்புக்காக வந்திருக்கிறார். ஆனா இன்னை வரைக்குமே நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே போகல. துர்க்குணம் பொல்லாப்பு கூட தான் இன்ன வரைக்கும் இருக்கும். நினைச்சு பாருங்க, யாருடைய இருதயமாவது இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கா? என்னுடைய இருதயம் உட்பட பரிசுத்தமா இருக்கா? இல்ல. நம்ம இன்னும் பரிசுத்தமாகி கொண்டேதான் இருக்கிறோம். வாய்ப்பு மனம் பதறிடுவோம். சில நேரத்துல விசுவாசி என்ன பண்ணலாம்? நிதானிக்கிறான். ஒருவனாலும் நிதானிக்கப்படான். பதறான். விசுவாசி பதறான் இருக்கு. ஆனா இந்த வேலையில கட்டாயம் செய்யணும். அது தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும், 2 இடத்துலையும் கட்டாயம் பதறிடுவோம். இன்னைக்கு பணம் வரல, சனிக்கிழமை எல்லாத்துக்கும் சம்பளம் போடணும். ஓனர் பணம் கொடுத்தாதான் கொடுக்க முடியும். இன்னைக்கு கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டுல கூட பட்டினியா நடந்துட்டு போயிடலாம். நம்மகிட்ட வேலை செஞ்சா சம்பளம் பண்ணுமே, அவனுக்கு என்ன பண்ணுவீங்க? பதறமா? மனசு பதறம் பாருங்க. அப்போ வாய்ப்பு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. ஆனா தேவனிடத்துல விசுவாசம் இருந்தோம்னா கண்டிப்பா நடந்துடும். ஆனா நேரத்தில் நினைக்கவே மாட்டோம். ஒவ்வொரு வேலையாகட்டும், அது வீடாகட்டும், திருமணமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லா இடத்துலையும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலன்னா அது என்றைக்கும் எங்க கொண்டு போயிடும்? உபத்திரத்தில் கொண்டு போய் விடும் இல்லையா? சரி, லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். சரி, அப்ப இவங்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாதா? ஏன் கேக்குறாங்க? சரி, இப்ப ஜெபம் பண்ணி எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரா? முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாரு? பரமண்டல இருக்கிறீர்கள். அப்ப அவரை கனப்படுத்துங்க. பின்னாடி என்ன பண்ணுங்க? உங்களுக்கு உண்டானவைகளை கேட்காதீங்க. என்ன பண்ணுங்க? பிறருக்கு உண்டானவைகளையே பற்றி கேளுங்க. நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல. அப்ப நம்ம மகன் சூர்யாவுடைய குற்றத்தை மன்னிச்சாதான் யார் குற்றம் மன்னிக்கப்படும்? ஏன் குற்றம் மன்னிக்கப்படும்? கொண்டாட்டி பிள்ளைங்களை கூட ஆயுஸ்க்கு என்கிட்ட வேலை பார்த்தா கூட கடன் அடைக்க முடியாது, ஆனா மன்னிச்சாச்சு. ஆனா இவர் யாருக்கு மன்னிக்கல. அதுக்கு கீழே கடன் கொடுத்து மன்னிக்க கூடிய அளவுக்கு ஒருத்தர் மன்னிக்கவே இல்லை. கடன் யாருக்கு குற்றம் மன்னிக்க முடியாம போயிடுச்சு, அவனுக்கு குற்றம் மன்னிக்க முடியாம போயிடுச்சு. அப்ப நம்ம பிறர் மகன் சூர்யாவோட குற்றத்தை நான் மன்னிச்சாதான் ஏன் குற்றம் எனக்கு. ஆனா மார்ச் 31 போகும்போது நினைச்சு பாருங்க, நம்ம யாராருக்கெல்லாம் எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கோம், மனம் பதறி எவ்வளவு பேசியிருக்கோம். ஆனாலும் என்ன பண்ண முடியும் நம்மளால? அந்த மாதிரி இருக்கவே முடியல. ஆனா 31ஆம் தேதி மட்டும் போய் கை வச்சுக்கோங்க கரெக்டா. அதான் சொல்ற பாருங்க, இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். முதல் சரியா இப்ப இல்ல. இந்த 1 வருஷம் எப்படி போடுச்சு எனக்கு தெரியல. எப்படி போடுச்சு தெரியுங்களா? துர்க்குணத்திலையும் கொல்லாப்படியும் போயிடுச்சு. இந்த வருஷம் அப்படி போயிடுச்சு. ஆனா முந்தின வருஷம் அது துப்பர் உண்மையில இருந்துச்சு, அந்த புது சிருஷ்டி. ஆனா இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு? பொல்லாப்பு திருமணத்துல போயிருச்சு. ஏன்? என்னுடைய மாம்சம் அதிகரிச்சிருச்சு, ஆவி குறைஞ்சு போச்சு. நினைச்சு பாருங்க, கரெக்டா 31 கைக்கு ஒரு 12 வருஷத்தை வந்துட்டா போதுமா? இல்ல, நமக்கு வருஷமே அன்னைக்கு தொடங்குது இல்லையா? லூக்கா 22:33.
யார் சொன்னது? பேதுரு சொன்னார், காவலிலும் சாவிலும். ஆனா முடிஞ்சு அவரால் முடிஞ்சதுதான். காவலிலும் சாவிலும் பேதுரு பின்பற்றி போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? பேதுரை கொண்டு போய் ஜெயில போட்டாங்களா? பின்பற்றி போனாரா? சாவுல பின்பற்றி போயிட்டாரா? ஆனா எதுல பின்பற்றி போக முடியல? விசுவாசத்துல பின்பற்றி போக முடியல. கண்டிப்பா உங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ண முடியல? மறுதல் சொல்லிட்டாரு. ஏன்? என்னோட சுயபலம். என்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சீங்கன்னா முடியாம 31ஆம் தேதி என்னை உட்பட என்ன நினைச்சிருங்கன்னா, கேபினட் பிரதர் உங்களுக்கு சொல்றேன், நீங்க காய்க்கு சொல்றேன், தன்னுடைய தொழில பிரதானமா நினைக்காதீங்க. நான் எப்படி இருந்த சகோதரருக்கு தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி டெல்லி போய் பஞ்சாப் எங்க போய் எல்லாத்தையும் கொண்டாடி கட்டி முடிச்சு பண்ணிடுவோம் பண்ணோம். கொரோனா வந்துச்சு, அப்படி திருப்பி போட்டாரு. ஒண்ணுமே இல்ல. இப்ப சாதாரண ஒரு தொழில், படிப்பறிவே இல்லாதவன் செய்யக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த தொழில் செய்து படிப்பறிவே வேண்டாம். ஒரு மிக்சர் போட்டு கொண்டு கடையில் கொடுக்கறது படிப்பறிவு வேணுமா? என்கிட்ட ஒரு மாசம் உட்காந்து வேலை பார்க்கலாம்னு கட்டுக்கலாமா இல்லையா? ஏன்? அவ்வளவுதான். தேவன் என்ன பண்ணாரா? இப்ப உனக்கு இவ்வளவு பெருமை இருக்கா, போயிடுச்சு. அந்த படிப்பறிவுங்கிற பெருமை, நான் தான்ங்கிற பெருமை எல்லாம் போயிடுச்சு. இப்ப சாதாரண வேலைக்கு போயாச்சு. இப்ப பெருமை இருக்கும் நமக்கு. நினைச்சு பாப்போமா? பெருமை பாராட்டவே கூடாதுப்பா, வேண்டாம். தயவு செய்து தொழில யாருமே பெருமை பாராட்டாங்க. தேவனுக்கு பேர் உள்ளதான். அப்படி ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு மூத்த சோழர்கள் நிறைய பேரு இப்படிதான் வாழ்க்கை வாழ்றாங்க. உங்க வீட்டெல்லாம் போய் பாருங்க. இதெல்லாம் நான் அப்புறமா கண்டுபிடிச்ச விஷயம். மூத்த சோழர்கள் போய் பாருங்க. ரொம்ப எளிமையான, இது மாதிரி எளிமையான வீடுதான். சின்ன வீடு, அன்னன்னைக்கு சாப்பாடு, அன்னன்னைக்கு ட்ரெஸ், அன்னன்னைக்கு மாசம் சம்பளம் மாதிரி அன்னைக்கு கிடைச்சா போதும் ஓடிட்டு இருக்காங்க வேலைக்கு. ஆனா சபையில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கோடீஸ்வரா இருக்காங்க. இது எப்படி பிரதர்? எப்படி? அப்ப தேவன் பாருங்க யார் ஆசிரியர் பாத்தீங்களா? அப்ப நம்ம அது வேண்டாம். கிறிஸ்து அப்படி வாழல. அப்ப நம்ம எப்படிதான் வாழ்க்கை நடத்தணும்? தேவனுக்கு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கும் மனுஷாய்க்க வந்து பாருங்கப்பா, நான் எங்க தெரியும் பாருங்க, வந்து பாருங்க. மனுஷகுமாரனுக்கும் தலைசாய்க்க. நம்ம எப்படி கேட்கறது தெரியுமா? முன்கூட்டியே போய் இடத்த பதிவு பண்ணி நிக்கிறோம் நமக்கு இல்லையா? ஆனா மனுஷகுமாரன் தலைசாய்க்கிறது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எதுக்குமே உண்ணவோ உடுக்கவோ உறங்கவோ எதுக்குமே ஆசைப்படாதீங்க. அது அன்னன்னைக்கு பாடுகள் அன்னைக்கு முடிக்கும் இல்லையா? சரி, கடைசியா முடிச்சிடலாம். லூக்கா 22:43. 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். என்ன பலப்படுத்தினாலும்? பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சத்தம் போறாரா? இத வந்து புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார் பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப கூட ஜெபம் பண்றாராம். என்ன ஜெபம் பண்றாராம்? அப்பா ஏன் என்னை கைவிட்டீங்க பாருங்க. சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. எத்தனை பேர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணிருப்பீங்க? பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணிருப்பீங்க. பக்கத்துக்காரன் வந்துருவான், பக்கத்துக்காரன் வந்துருவான் சத்தம் வந்துட்டான். எத்தனை பேர் பண்ணிருக்கோம்? சொல்லுங்க சார். எத்தனை பேர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணிருக்கோம்? வர சொல்லிட்டீங்கன்னா பாடத்தை முடிச்சிடலாம் சீக்கிரமா. மணி 1 சொல்லுங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணிருக்கோம் என்னைக்காவது? சார் சொல்லுங்க சார். என்ன பண்ணிருக்கோமா? கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணிருக்கோம். கண்ணீரோட பண்ணிருக்கோம். ரைட். சத்தத்தோட அதெல்லாம் பக்கத்துல பாத்துருவாங்க. படிக்க மாட்டோம். சரி, ஏன் கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணணும்? எதுக்கு விண்ணப்பம் பண்ணணும்? உண்மை அதுதான் சார். கேபினட் ஒத்துக்காது பார்த்தீங்களா? உண்மை அதுதான். பரவாயில்ல, கேபினட் ஃபேமிலியோட ஒத்துக்க கரெக்டா சந்தோஷம். உண்மை உள்ளபடி கரெக்ட். அது வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை மார்ச் 30 வரதுனாலயா? ஓகே. அப்ப எதுக்கு பண்ணதுல கண்ணீரோட இயேசு கிறிஸ்து பலத்த கண்ணீரோடும் எதுக்கு ஜெபம் பண்ணாராம்? அப்பா ஏன் என்னைய
கை விட்டுட்டீங்க சத்தம் போட்டாராம். ஆனா நமக்கு எதுக்கு பலத்த சத்தத்தோட கனிவோட பண்றோம்? ஆண்டவரே குடும்ப கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்களா சத்தம் போடுறோம். ஆனா அப்படி இல்லை. ஜெபம் யாருக்கு இருக்கணும்? கடைசி வரைக்கும் நம்ம சுயநலத்துக்காகவே இருக்கவே கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுல நான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு. தேவன் கொடுக்கறான்னு தெரியாது. கேபிள் பிரதர், வினோத் பிரதர், எனக்கு ஒரு ஆசை, அதை சொல்லிடுறேன். 100 வயசுல நீங்க நின்று இதே பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் இதே கம்பீரத்தோட தேவனுடைய ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். நாட்கள் இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஆனா எப்படி பண்ணணும்? இருக்கணும். தேவனுக்கு சாட்சியா வாழணும். அது தேவன் தான் இந்த வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்ப எத்தனை நினைவுகள் வரும் பாருங்க. இப்படி இருக்கும். மூத்த சகோதரர்கள் அமெரிக்காவோட இந்த மாதிரி இருந்திருக்காங்க, ஆப்பிரிக்காவோட இந்த மாதிரி இருந்திருக்காங்க. 100 வயதுல தேவனுடைய சமூகத்துல நின்று முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உற்சாகமா தேவனுடைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அத்தோட முடிஞ்சு போச்சாங்க. இப்ப இவ்வளவு வாஞ்சியா இருந்திருப்பாங்க. தேவனிடத்துல எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருந்தா தேவன் அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு. முழுசும் தேவனுக்கு அர்ப்பணிச்சு வந்துட்டாங்க இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று. ஆக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. இல்லன்னா இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் உங்களிடத்துல வந்துட்டு இருக்கிறான். அவன் முடிக்கிட்டு போயிடுவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 21:34. சாரி, மன்னிச்சுங்க. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹோட்டல் சாப்பாடு, பீஸா, பர்கர், பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக உலக இச்சைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் 10 கன்னிகை போல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி வருமா? இதோ மணவாளன் அப்படி சொல்றப்ப என்ன வந்துரும்? அந்த நாள் வந்துரும். அப்ப எப்படி இருக்க கூடாது? நீங்க உலக ஆசையில் இச்சையிலையும் கடந்துடாதீங்க. அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கடைசி வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான வசனம் தான். படிங்க. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் கடைசியில சாவுக்கு ஏதுவா இருக்கிறவங்கள நீ நிறைப்படுத்து, அவங்கள போய் கனப்படுத்து. ஆனாலும் என்ன பண்ணல? கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நான் நிறைவுள்ளவர்களாக காணப்படவில்லை. இப்ப எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாகவே காணப்படல. கடைசியான விஷயம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாடம் முடிஞ்சிருச்சு. மார்ச் 31 நாளை மறுநாள் நினைக்கிறேன். நாளை மறுநாள். நாளைக்கு மட்டும் லீவ் போட்டு என்னம்மா நாளைக்கு லீவ் போட்டு எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகாம அப்படியே பைபிளை தூக்கி படிச்சுட்டு 31ஆம் தேதி போய் நினைவுகள் அனுசரிச்சிடலாமா? தெரியாது. சரியா? தேவன் 365 நாள் முதல் நாள் கணக்கு கேட்பார். அன்னைக்கு எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கு கேட்பார். 365 நாள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கேட்பாரா இல்லையா? எப்படி இருந்துச்சு? என்ன ஓட்டம் ஓடணும்? ஆபீஸ்க்கு காலைல பறந்துட்டு ஓடிடுறோம். 7 மணிக்குன்னா அப்பா ஐயோ டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு வேண்டாம், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஓடிடுறோம். ஆனா சபை கூடுதல் அப்படிங்கிறதுக்கோ தேவனுடைய காரியத்துக்கோ பரவாயில்ல போலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, சொல்லிட்டா ஆரம்பிச்சுப்போம். ஆனா அங்க என்ன பண்றோம்? தேவன் கவனிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு இல்லையா? கவனமா இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மார்ச் 31 நமக்கு என்னென்னலாம்
தப்பு பண்ணமோ தவறு பண்ணமோ, நான் சொல்லிட்டேன்ல, நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் தேவனுக்கு ஏற்றவைகளையே சிரித்து கொண்டிருந்தேன். ஆவிக்குரியவர்களை பலமா இருந்தேன், மாம்சத்துக்குரியவர்களுக்கு கீழே போட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வருஷம் ஆவிக்குரியவர்களுக்கு கீழே போயிடுச்சு, மாம்சத்திற்கு மேல போயிடுச்சு. நம்ம 24 நேரங்கள் பாடம் எடுக்கிறத ஹைலைட்டா சில விஷயம் குறிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சொல்ற பாவத்தின் அளவுகோல் என்ன அப்படி கேட்டிருக்காரு வருடத்துல. பாவத்தின் அளவுகோல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, எங்க பார்ப்போம். உங்க சபையை சார்ந்த சகோதர வினோத்ரா, பாவத்தின் அளவுகோல் என்ன? 0. மேல பிளஸ்ல போகும், கீழே மைனஸ்ல போகும், சென்டர் என்ன இருக்கும்? 0. அப்ப ஒவ்வொருத்தையும் போய் பாவத்தின் அளவுகோலை வச்சு அப்படியே பார்த்தோம்னா, சரியா என்கிட்ட ஒரு பேரங்கிட் இருக்கு, வச்சு பாவத்தை அளக்கிற பேரங்கிட் வச்சு அப்படி பார்த்தோம்னா என்ன காமிக்கிறது? 0 காமிக்கும். 0 காமிச்சோம்னா நம்ம எங்க போலாம்? பாத்திரத்துல பங்கெடுக்கலாமா? பாவத்தின் அளவுகோல் 0 இருக்கணும். யாருக்கும் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாத்திரத்துல பங்கெடுக்கிற அத்தனை பேரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை, இல்லையா? பாவத்திற்கும் அநியாயத்துக்கும் உலகத்தின் அக்கிரமத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனாலும் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிக்கிற தவிர உங்களுக்கு வேலையே இல்லை. அதுதான் தேவன் இரக்கமும் மகா உருக்கமும் கிருபை நிறைந்தவர். அவர் சொல்ற வார்த்தை அவருக்கே சொல்லி என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வாங்கிக்க வேண்டியதான். வாங்கிட்டு மன்னிச்சிருங்க, ஒரு வருஷத்தை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்க, அடுத்த வருஷம் 7 உங்க சொல்றதை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டோம்னா கண்டிப்பா என்ன பண்ணிடுவார்? நமக்கு இந்த வாய்ப்பை நமக்கு இல்லையா? அந்த தைரியத்தோட மன உறுதியோட 31ஆம் தேதி அந்த இடத்துல போய் நம்ம கையை வைக்கிறதுக்கு தேவன் சாமி உறுதி செய்வாராக. கேட்ட இந்த வார்த்தைகள் நம்மளை நாமே நிதானித்து இந்த இணைப்புகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக சபை சார்ந்தோம். இந்த கூடிய முடிவு பாடலாக பாடல்கள் நான் பிரமித்து நீங்கள் நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், மீட்பரின் ரட்சிப்பினார் நான் மாறுதல் கண்டடைந்தேன். முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமற் பிரயாசப்பட்டேன், வீண் முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், மீட்பரின் ரட்சிப்பினார் நான் மாறுதல் கண்டடைந்தேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருந்திடும், பரிசுத்த நாமத்தை தேடும் இருதயம் மகிழ்ந்திடும். மாதூய உதிரத்தால் என் பாவம்
மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியநாதர் என் பக்கத்தில் விளங்குவார். என் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீசச் செய்வார். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இந்த கூலிக்கு முடிவு ஜெர்மனியாக சகோதரர் ஜோசுவா பிரதருக்கு துவங்க செய்வோம். மகா பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரிசுத்தம் தேவனே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த இடத்திலும் கூட சவரை நீ ஒன்று கூட்டின உம்முடைய மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவதே. இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாக்கிலே அப்பா இந்த நினைவுக்கு நாள் இருக்கிற எங்களை ஒரு விசையா எங்களை நோக்கி பார்த்தவர்களும் அந்தையே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாக்குங்க. இந்த வேதத்தை படிக்கின்ற வேளையில அப்பா உமக்கு பிரியமானதாய் நடக்கவும் உமக்கு சித்தமாக நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா எந்த இடத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தாவை எங்களுக்கு தாருங்க. அப்பா நாங்கள் நிதானித்து உமக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்தாருங்க. இன்னும் அதிகமாக உமக்கு பயந்து நடக்கவும் உம்முடைய வேதத்தை படிக்கவும் எங்கள் கண்களை திறந்தருங்க, ஞானத்தை திறந்தருங்க. இந்த வேலை முழுவதும் எங்களோடு கூட இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.